அத்தியாயம் 30. நியூ பிசினஸ். தாரிகா காதலிக்கப் போவதாக கூறிட சரவணனின் இதயம் நின்று துடித்தது. அதை பற்றி தமக்கு அக்கறை இல்லை என்பது போல் காட்டிக்கொள்ள நினைத்தாலும் அவனால் வாயை அடக்க முடியவில்லை. யார என்று சிறிய குரலில் கேட்டான் சரவணா. அது இன்னும் முடிவு பண்ணல என்று அசட்டையாக தோளை குலுக்கினாள் தாரிகா. யூனிவர்சிட்டியில அத்தனை பசங்க அவ பின்னால சுத்துறாங்க. அப்போ எல்லாம் லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொன்னா, ஆனா திடீர்னு இப்ப ஏன் லவ் பண்ண போறேன்னு சொல்றா? என்னாலதானா? ஆனா கொஞ்ச நாளா தானே பழக்கம். அதுவும் இல்லாம இந்த கலிபோர்னியம் பொய்ன்னு கேள்விப்பட்டும் அவ என்ன லவ் பண்ண சான்ஸே இல்ல என்று நினைத்தவன் என்ன சொல்வது என்று தெரியாமல், அது ஒண்ணு கெட்ட விஷயம் இல்ல. நம்ம லெக்சரர் கூட படிப்பு கூட செகண்ட் தான், முதல்ல ஒரு நல்ல ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு என்று கூறிட அதில் இன்னும் எரிச்சலானாள் தாரிகா. மேலும் அங்க நிற்காமல் அங்கு இருந்து வேகமாய் நடந்தாள். ரோட்டில் இருந்த சிலர் இவர்களை வேடிக்கை பார்த்தவர்கள், இவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணா? கேர்ள் ஃபிரெண்ட கோவப்படுத்திட்டு சமாதானம் பண்ணாம இருக்கா என்று அவர்களுக்குள் பேசிக் கொண்டனர். சரவணன் தாரிகா கூறியதையே அசை போட்டுக் கொண்டிருந்தான். ஒருவேளை அவளுக்கு தன் மீது ஈர்ப்பு இருக்கிறதா என்று யோசித்தான். தாரிகாவின் பணத்தை வாங்கிக் கொண்ட நிதிஷ் ஜெசிகாவுடன் பிரைவேட் கரோக்கிக்கு அவரை புக் செய்து இருந்தான். வாவ், தாரிகா நிஜமாலே ரொம்ப ரிச் என்று தனது பேங்க் பேலன்ஸை பார்த்து புன்னகைத்தபடியே கூறினான் நிதிஷ். தாரிகா சரவணனை வெளியே எடுக்க வந்தா. அப்போ அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கா என்ன என்று கேட்டான் நிதிஷ். அவர்களின் கல்லூரியில் தாரிகா மிகவும் புகழ்பெற்ற பேரழகி. அவளை போன்றவளை காதலிக்க நிதிஷ் போன்ற பணக்காரனுக்கே தகுதியில்லை. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவளுக்கு என்ன அறிவில்லைன்னு சொல்றியா என்று கடுப்பாய் கூறினாள் ஜெசி. ஒரு பெண்ணாக அவளின் முன்னாள் காதலனுக்கு மிகவும் அழகிய காதலி, அதிலும் தன்னை விட அழகிய பெண் கிடைப்பதை மனம் ஏற்கவில்லை. தாரிகா ஜெசியை விட அழகானவள் மட்டுமில்லை, அவளுக்கு நல்ல குடும்பம் இருக்கிறது. தாரிகாவிற்கும் ஜெசிக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உண்மைதான் என்று தலையசைத்தான் நிதிஷ். சரவணா நேராக பாபிக்யூ ரெஸ்டாரண்ட்க்கு சென்றான். அங்கு மித்ரா இல்லை. ஹலோ சார், மித்ரா எங்க இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் சரவணா. அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஓனர் நிற்க அவரின் மனைவி, மித்ரா ரொம்ப ஸ்மார்ட்டும் நல்ல பொண்ணும் கூட, ஆனா அவளால எங்க கடைக்கு பிரச்சனை வேணான்னு அவ ரிசைன் பண்ணிட்டா என்றார். என்ன, ரிசைன் பண்ணிட்டாளா? எங்க போயிருப்பா? அவ பேச முடியாதனால யாரும் அவளை வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்களே என்று நினைத்தான் சரவணா. நீ அவ ஃப்ரெண்டு தானே, இந்த 3000 அவகிட்ட குடுத்திருப்பா. நாங்க எவ்வளவோ பேசி கொடுத்தோம், அவ வாங்கவே மாட்டான்னு சொல்லிட்டா என்று கூறினார். அதற்கு லேசாய் தலையசைத்த சரவணா பணத்தை வாங்கி கொண்டான். அடுத்து அவன் யூனிவர்சிட்டி செல்ல அங்கு அவனை பற்றிய வதந்தியே பரவி கிடந்தது. ஜெசியும் நிதிஷும் மிகவும் நன்றாய் கொளுத்தி போட்டுவிட்டு இருந்தனர். சரவணன் இதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளவில்லை. இரவு உணவிற்கு பிறகு மித்ராவை கண்டுபிடித்து விட்டான். 3 சக்கர வாகனத்தில் வந்து இருந்தாள் மித்ரா. அங்கு இருக்கும் கடையில் சில பொருட்களை வாங்கிவிட்டு வண்டியை தனியாக தள்ளி கொண்டு சென்றாள். சரவணனை பார்த்ததும் அவள் முகம் மகிழ்ச்சியில் மின்னியது. புன்னகைத்தவள் அவனிடம் புதிதாய் வாங்கிய ஸ்ட்ராபெரியை கொடுத்தாள். அதனை வாங்கி அமைதியாய் சாப்பிட்டான். அதன் பின் மித்ரா புதிதாய் திறந்திருக்கும் கடைக்கு உதவி செய்தான். 10 மணி வரை அவர்களின் கடையில் எந்த ஒரு வியாபாரமும் இல்லை. சில பாஸ்ட் ஃபுட்டை இருவரும் சேர்ந்து ஒன்றாய் விற்று கொண்டிருந்தனர். அந்நேரம் சரவணனுடன் டாமில் இருக்கும் ஆதி அங்கு வந்தவன் இவர்கள் விற்பதனை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய அங்கு அமர்ந்து வாங்கி சாப்பிட்டான். நீண்ட நாள் சாப்பாடு சாப்பிடாதவன் போல் மிகவும் வேகமாய் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவனுக்கு அதனின் ருசி பிடித்து விட்டது. சாப்பிட்டு முடித்ததும் பணத்தை நீட்டியவன், சரவணா, நீ இப்ப பிசினஸ் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் என்று கூறி சென்றான். சரவணா ஆதியுடன் மட்டுமே நெருங்கி பழகுவான். அவன் குடும்பமும் சற்று பின்தங்கிய நிலையில் இருக்கும் குடும்பம்தான். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சோ பணம் வேணா என்று கூறி வாங்க மறுத்துவிட்டான் சரவணா. அவனுக்கு ஆதியை பற்றி நன்றாய் தெரியும். இதை விட்டால் அவனிடம் வேறு காசு இல்லை. ஆதியும் லேசான சிரிப்புடன் சென்றவன் சற்று நிம்மதி அடைந்தான். அன்று இரவு அவர்கள் கடையில் இருந்து அவர்களுக்கு வருமானம் கிடைக்கவில்லை. நீ ஃபீல் பண்ணாத, இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் என்று ஆறுதல் கூறினான் சரவணா. அவளின் முக மாற்றத்தை கண்டவன் அங்கிருக்கும் சேரில் அமர்ந்து, மிஸ் மித்ரா, எனக்கு ஒரு சிக்கன் பர்கர் பிளீஸ் என்று கூறி டேபிளில் 50 ரூபாயை வைத்து கேட்டான் சரவணா. அவன் செயலில் சட்டென்று சிரித்தவள் அதை கேட்டதை அவனுக்கு செய்து கொண்டிருந்தாள்.
மங்கலான தெருவிளக்கு வெளிச்சத்தில் மித்ராவின் முகம் மின்னியது. சரவணன் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன்னை அப்படி பார்ப்பதை உணர்ந்தவள் லேசான வெட்கத்துடன் சிரித்துக் கொண்டாள். சரவணன் சாப்பிட்டதனால் அன்று அவர்களின் வருமானம் 50 ரூபாய். அவன் நினைத்தால் மித்ராவுக்கு உதவி செய்து அவளை நன்றாக வாழ வைக்கலாம்தான். ஆனால் அவன் அது செய்யவில்லை. ரத்தினம் முழுமையாக அவனுக்கு அதிகாரம் கிடைக்கும் வரை அமைதியாயிருக்க கூறியிருக்கிறார். இதில் இன்னும் அவனின் தந்தை அவனை பார்க்க வரவில்லை. அவனின் தந்தைக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்குமோ என்று வருந்தினான். அடுத்த நாள் சரவணா கல்லூரி முடித்துவிட்டு மித்ராவிற்கு கடையில் உதவி செய்தான். அன்று அவர்களுக்கு சிறிது நன்றாய் வியாபாரம் ஆனது. படிப்படியாக அடுத்து வந்த நாட்களில் அவர்களின் வியாபாரம் பெருகியது. யூனிவர்சிட்டிக்கு அருகிலேயே இருப்பதனால் இரவில் நிறைய மாணவர்கள் அங்கு வந்து சென்றனர். மாலை பொழுது அவனின் வேலையை முடித்துவிட்டு ரத்தினத்தை பார்க்க சென்றான். ரத்தினம் அறிவு களஞ்சியமாக இருக்க அவரிடம் இருந்து நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டான் சரவணா. அவனின் கற்றலில் ஆற்றல் அதிகமாயிருக்க அனைத்தையும் விரைவாகவே கற்றுக்கொண்டான். பின் இரவு மித்ராவின் கடைக்கு வந்து அங்கு வேலை பார்த்தான். காலை 2 மணிக்கு மித்ரா கடையை மூடிட இன்று நிறைய சம்பாதித்திருப்பதைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தாள். இந்த வாரம் முழுக்க அவளின் வியாபாரம் நன்றாய் போனது. மித்ரா அவளின் வருமானத்தில் பாதி அவளுக்கும் மீதம் சரவணனுக்கும் கொடுப்பாள். அவனின் வேலைக்கான சம்பளம். சரவணன் இல்லாமல் இரவு தனியாக கடையை அவளால் திறக்க முடியாது. மித்ரா மொத்த பணத்தையும் அவனிடம் காட்டிதான் பணத்தை பங்கு போடுவாள். ஆனால் இன்று அவள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டாள். சரவணா கேள்வியாக பார்க்க உடனே கை அசைப்பிலே இதை சேர்த்து இன்னொரு நாள் கொடுப்பதாக கூறினாள். மித்ரா அனாவசியமாக செலவு செய்ய மாட்டாள் என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். அதிலும் அவள் 3 வருடமாய் சேர்த்து வைத்த 30,000 பணத்தை வைத்துதான் இந்த கடையை திறந்திருக்கிறாள். அதனால் அப்படியே விட்டுவிட்டான். லூசு பொண்ணு, நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொன்னனா என்று சிரிப்புடன் கேட்டான் சரவணா. அவனுக்கு தான் பண தேவையில்லை. இதுவே மித்ராவிற்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதனால்தான் வாங்கிக் கொள்கிறான். அதில் அசட்டு சிரிப்பு சிரித்தவள் கையில் ஹார்ட் காட்டினாள். அதில் லேசாக சிரித்து தலையை அசைத்து கொண்டான். கடையை சாற்றிய பின் சரவணன் மனதில் மித்ராவுக்கு பண தேவை இருக்கிறதா, ஏதேனும் பிரச்சனையா, இந்த பணம் எல்லாம் எங்க போகுது என்று பலவாறாக சிந்தித்தான். ஆனால் வாயை திறந்து எதையும் கேட்கவில்லை. சரவணா இரவு மட்டுமே அங்கு வந்து விடுவான். மித்ராதான் முக்கால்வாசி கடையை பார்த்துக் கொள்வாள். அங்கிருந்து கிளம்பியவன் அதே நினைப்பில் இருந்தான். அப்படியே அவளுக்கு பண தேவை இருந்தால் இன்று வந்த வருமானம் போதுமா என்று யோசித்தான். அவள் இருக்கும் இடத்திற்கு சென்ற மித்ரா சரவணனிற்கு குட் நைட் செய்தி அனுப்பினாள். அதற்கு பதில் கூறிட மித்ரா கட்டி நிற்கும் எமோஜி அனுப்பினாள். அதில் சற்று திகைத்தான் சரவணா. நான் தூங்க போறேன் சரவணா என்று மித்ரா அனுப்பிட அதற்கு மேல் அவன் பதில் சொல்லவில்லை. அடுத்த நாள் ரத்தினம் இடத்தில் அவனின் வேலையை சீக்கிரம் முடித்த சரவணா மித்ராவை பார்க்க கிளம்பினான். அவனை தடுத்து நிறுத்திய ரத்தினம், மிஸ்டர் சரவணா, நீங்க இனிமே இந்த செகண்ட் ஹேண்ட் GMC வேன் ஓட்டாம இருக்கிறது பெட்டர். இது கொஞ்சம் லோ கிளாஸா இருக்கு. சோ இப்ப என் கூட வாங்க, உங்களுக்காக நான் ஒன்னு வாங்கியிருக்கேன் என்று கூறி அவனை அவரின் கராஜுக்கு அழைத்து சென்று திறந்து காட்டிட அங்கு புத்தம் புதிய நிசான் GTR நின்று கொண்டிருக்க அதனை பார்த்து வாயை பிளந்தான் சரவணா. அத்தியாயம் 31. நியூ கேங்ஸ்டர். லிமிடெட் எடிஷன் ரெட் GTR வாங்கி அவன் கண் முன்னே நிறுத்தியிருந்தார் ரத்தினம். அதனை கண்டவன், என்ன, நான் பார்பிக்யூ விற்க இதுல போகணுமா? என்னோட அந்த செகண்ட் ஹேண்ட் கார் உங்களுக்கு லோவா ஃபீல் ஆச்சுன்னா நாங்க டாக்ஸில போறேன் என்று இதனை எடுத்துக்கொண்டு சென்றால் மிகவும் ஆடம்பரமாக இருக்கும் என்று நினைத்து கூறினான் சரவணா. அதில் தலையை மறுப்பாக அசைத்த ரத்தினம், மிஸ்டர் சரவணா, உங்க மென்டோரா நான் என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டேன், என்ன நம்புங்க என்றார். சரவணனும் வேறு வழியில்லாமல் அதனை எடுத்துக்கொண்டு அவனின் யூனிவர்சிட்டிக்கு கிளம்பினான். வேண்டுமென்றே காரை அவன் கடையை விட்டு சற்று தள்ளி பார்க் செய்திருந்தான். நேராக மித்ராவின் BBQ ஸ்டாலுக்கு செல்ல அவள் மிகவும் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாள். இன்று நிறைய கஸ்டமர்கள் சீக்கிரமே வந்திருந்தார்கள். சரவணனை அங்கு பார்த்ததும் பயந்து விட்டாள் மித்ரா. உடனே, இன்னைக்கு உனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொன்ன என்று போனில் டைப் செய்து கேட்டாள். திடீர்னு லெக்சரர் கிளாஸ கேன்சல் பண்ணிட்டாரு. இன்னும் கூட்டம் பெருசா இல்ல, சோ நானே பாத்துக்கிறேன் என்று டைப் செய்து அவனிடம் காட்டினாள் மித்ரா. அவளின் முக மாற்றத்தை கண்டாலும் பரவாயில்ல, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று கூறி
தனது கை சட்டையை மடக்கிவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தான். மித்ரா தயக்கத்துடனே நின்று கொண்டிருந்தவள் வேலை அதிகமாக அதனை புறக்கணித்துவிட்டு வேலையை தொடர்ந்தாள். வகுப்புகள் முடிந்ததும் நிறைய மாணவர்கள் யூனிவர்சிட்டியை விட்டு வெளியே வந்தனர். அங்கு GTR இருப்பதைக் கண்டு பெரிதாய் திகைத்தனர். பலமானவர்கள் அந்த காரை சுற்றி பார்த்து அதனை பற்றி பேசி வியந்தபடியே வந்தனர். பல பேர் அதனை தங்களின் போனில் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அந்த காரை சுற்றி நிறைய கூட்டம் கூடியது. அதிலும் முக்கியமாக பெண்கள். வாவ், இந்த கார் செம்மையா இருக்கு. இந்த காரோட ஓனர் யாரா இருப்பாங்க? இங்க நிறுத்தியிருக்காங்க. எவனோ ஸ்டூடெண்டா தான் இருக்கும் என்று கூட்டத்தில் இருந்தவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு அங்க இருக்கும் மித்ரா கடையில் சாப்பிட வந்தனர். அங்கு சரவணன் இருப்பதைக் கண்டு, இந்த பிளேபாய் இன்னும் இங்கதான் சுத்திட்டு இருக்கானா? சரியான முட்டாள்டா இவன் என்று கூறி சிரித்துவிட்டு BBQவை உண்டபடியே GTR காரை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். சரவணன் அவர்களை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் அங்கு வந்த ஒருத்தி மட்டும் அவனின் கவனத்தை ஈர்த்தாள். அவள்தான் தாரிகா. பர்பிள் நிற கிராப் டாப்பும் வெள்ளை நிற ஜீன்ஸும் அணிந்து மிகவும் அழகாய் வந்தாள் தாரிகா. ஆனால் அவளுடனே ஒரு ஆடவனும் வந்து கொண்டிருந்தான். தாரிகா, நம்ம டின்னர் சாப்பிட நீ ஏன் இந்த இடத்தை சூஸ் பண்ண? நான் உன்னை ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவேன் என்று அவளுடன் வந்து கொண்டிருந்தவன் கேட்டுக்கொண்டே வந்தான். அவனுக்கு தாரிகா பதில் கூறவில்லை. அவள் முகத்திலே அவன் மீது அவளுக்கு விருப்பம் இல்லை என்று அப்பட்டமாய் தெரிந்தது. அமைதியாய் அவள் சரவணனை பார்த்தாள். ஓஹோ தாரிகா, இப்ப எனக்கு புரியுது நீ ஏன் இங்க திடீர்னு சாப்பிடலாம்னு சொன்னேன்னு. சரவணா உன் கிளாஸ்மேட், சோ அவனோட பிசினஸ்ல நீ ஹெல்ப் பண்ண நினைக்கிற, அதானே? கவலையே படாத, நான் அவன் கிட்ட நிறைய வாங்குறேன். சோ அவன் இந்த மாசம் முழுக்க கஷ்டப்படாம இருப்பான் என்று புன்னகையுடன் கூறியவன், உனக்கு ரொம்ப நல்ல மனசு தாரிகா என்று புகழ்ந்தான். தாரிகாவிற்கு என்னவோ கடுப்பாக இருந்தது. அவள் அப்படியே திரும்பி வேகமாய் நடக்க அவள் பின்னே ஓடினான் அவன். அன்று இரவு அவர்கள் கடையில் நிறைய பொருட்கள் விற்று போனது. ரத்தினத்தின் அறிவு கூர்மையை நினைத்து பிரமித்தான் சரவணா. GTR காரை நிறுத்துவதன் மூலம் அவர்கள் கடைக்கு நிறைய கஸ்டமர்கள் வருவார்கள் என்ற எண்ணத்தில் அவர் காரை கொடுத்ததை நினைத்து சிரித்துக் கொண்டான். இன்று உண்மையிலேயே நிறைய வருமானம் அவர்களுக்கு கிடைத்தது. 9 மணி போலவே நிறைய உணவுகள் காலியானது. அந்நேரம் நடுத்தர வயதுடைய ஒருவர் அங்கு வந்து, உங்ககிட்ட என்ன ஃபுட் இருக்கு இப்போ என்று கேட்டார். எங்க கிட்ட கொஞ்சம் ஆயிஸ்டர்ஸும் அப்புறம் ஃப்ரைடு விங்ஸும் தான் இருக்கு என்று மிச்சம் இருந்த பாத்திரங்களை எடுத்து வைத்தபடியே கூறினான் சரவணா. சரி, அப்ப நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், அத பார்சல் பண்ணிருங்க என்று கூறினார் அந்த நபர். ப்ரோ, நிஜமாதான் சொல்றீங்களா? இங்க கொஞ்சம் நிறையவே அது இருக்கு என்று கூறினான் சரவணா. அதில் அவர் அதிர்ந்தாலும் தயக்கத்துடன், பரவாயில்ல, அது எனக்கு இப்ப ரொம்ப அவசியம் என்று கூறினார். அவர் சொன்னது போலவே சரவணன் அனைத்தையும் பேக் செய்து கொடுத்தான். இன்னும் நேரமும் இருக்கிறது என்பதால் அவன் அடுத்த ஸ்டாக் ஆயிஸ்டரை கொட்டினான். அதுவும் இல்லாமல் பணத்தை சம்பாதிப்பது அவனுக்கு ஒரு திருப்தியை கொடுத்தது. மீண்டும் அதே ஆள் அங்கு வருவார் என்று சரவணா எதிர்பார்க்கவில்லை. அந்த நபரோ சுற்றி முற்றி பார்த்தபடியே, நீ ஏன் இன்னும் உன் கடையை க்ளோஸ் பண்ணாம இருக்க என்று கேட்டார். ப்ரோ, இப்பதான் நான் புது ஸ்டாக் எடுத்தேன் என்று புன்னகையுடன் கூறினான் சரவணா. அதில் எரிச்சலானவர், இப்ப மிச்சம் என்ன இருக்கு? அது எல்லாமே எனக்கு பேக் பண்ணு என்றார். நிஜமாவா என்று தயக்கத்துடன் கேட்டவன், ஆமா, எதுக்கு இவ்ளோ ஆயிஸ்டர்ஸ் வாங்கிட்டு போறீங்க என்று புருவத்தை உயர்த்தி கேலியாக கேட்டான் சரவணா. அதில் அசௌகரியமாக உணர்ந்தவர், அது என் வைஃப் வீட்ல எனக்காக வெயிட் பண்றாப்பா, சீக்கிரம் பேக் பண்ணு என்று முகத்தை திருப்பிக் கொண்டு கூறிட சரவணா மேலும் ஒன்றும் கேட்காமல் பேக் செய்து கொடுத்தான். அதனை பெற்றுக் கொண்டவர், அப்புறம் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆச்சு, சீக்கிரமா வீட்டுக்கு போ என்று கூறிவிட்டு செல்ல சரவணா யோசனையுடன் அவரை பார்த்து கொண்டிருந்தான். அவர் பின்னே சென்று பார்க்க சிறிது தூரம் சென்றதுமே அந்த நபர் அவர் வாங்கிய உணவினை ஃப்ரீ ஃபுட் பூத்தில் போட்டுவிட்டார். அதில் யோசனை உடனே திரும்ப அவன் கடைக்கு வந்தான். நாம இன்னும் கொஞ்சம் ஃபுட்ட லோட் பண்ணி வைப்போமா என்று சிந்தனையுடனே கேட்டான் சரவணா. ஆனால் மித்ராவோ மிகவும் மகிழ்ச்சியாய் இருந்தாள். இன்று நிறைய உணவுகள் விற்று போக வேகமாய் தலையசைத்தாள். இன்று ஒரு இரவிலேயே 5000 ரூபாய் லாபம் அவர்களுக்கு கிடைத்தது. சரவணா மித்ராவின் வண்டியை எடுத்துக்கொண்டு பொருட்கள் வாங்க கிளம்பினான். அதற்குள் ஒரு பெண் அவன் முன்னே வந்து நின்றாள். நிமிர்ந்து பார்க்க தாரிகா. சரவணா, நீ ஏன் இன்னும் கடையை மூடாம இருக்க?
என்று அப்பொழுதுதான் அவளுடன் வந்திருந்த ஆடவனிடமிருந்து தப்பித்து வந்தது போல் மூச்சு வாங்க கேட்டாள். அவள் கேட்டதில் ஏதோ ஒன்று புரிந்து கொண்டவன், அப்போ நீதான் அந்த ஆளை விட்டு இருக்கிற எல்லா ஐஸ்வர்ஸையும் வாங்க சொன்னியா என்று கேட்டான் சரவணா. தாரிகாவால் மறுக்க முடியவில்லை. உதட்டை கடித்துக் கொண்டு தவறு செய்த பிள்ளை போல் முகத்தை வைத்துக் கொண்டாள். அதில் திகைத்தவன், உன் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் தாரிகா. ஆனா இது பிசினஸ், நான் தான் அதை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அதுவும் இல்லாம எனக்கு இப்ப பண கஷ்டமும் இல்ல என்றான் சரவணா. அவன் தன்னிடம் மறைக்கிறான் என்று நினைத்தவள், என்ன நிஜமாலே உன் அப்பா பணக்காரரு, நீ லைஃப்ல இதெல்லாம் கத்துக்கணும், அதான் எப்படி இருக்குன்னு சொல்ல போறியா என கடுப்புடன் கேட்டாள். கரெக்ட், அங்க இருக்கிற GTR என்னோடது, என்கிட்ட பணம் இல்லனா எப்படி என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் கடுப்பான தாரிகா, சரவணா நீ ஏன் கஷ்டப்படுறத காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிற? அந்த கார் எவ்வளவுன்னு தெரியுமா? அது உன்னோடதுன்னா கீயை காட்டு என்றாள். அவனும் அவளிடம் காட்டத்தான் நினைத்தான். ஆனால் இன்னும் அங்கு கூட்டம் இருந்தது. BBQ கடையின் ஓனர் GTR வைத்திருக்கிறான் என்று தெரிந்தால் கூட்டம் வராது என்று நினைத்தவன், அதுக்கு அவசியம் இல்ல என்றான் சரவணா. இதை எதிர்பார்த்தவள் போல், சரி அதான் இன்னைக்கு வேணுங்கிறத சம்பாதிச்சிட்டீங்கல்ல, ஏன் இன்னும் க்ளோஸ் பண்ணல என்று கேட்டாள் தாரிகா. மித்ராவிடம் அவள் கண்ணசைக்க அதனை புரிந்து கொண்ட மித்ராவும் கடையை மூட தயாரானாள். ஏன் என்ன அவசரப்படுத்திக்கிட்டு இருக்க என்று புரியாமல் கேட்டான் சரவணா. அவனிடம் உண்மையை கூறினால்தான் கிளம்புவான் என்று உணர்ந்த தாரிகா, மித்ரா பணம் எல்லாம் எங்க போகுது தெரியுமா? இங்க இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் குரூப் அவளை ஃபோர்ஸ் பண்ணி டெய்லி 1000 rupees ப்ரொடக்ஷன் ஃபீயா வாங்குறாங்க என்று கூறிட திகைத்தான் சரவணா. என்ன டெய்லி 1000? இதையே முன்னமே சொல்லல என்று கேட்டிட, அதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் கிளம்பு என்று தாரிகா கூறினாள். அவள் தன்னை இங்கு இருந்து கிளப்ப அவசரப்படுத்துவதை உணர்ந்து அங்கேயே இருந்தான் சரவணா. சீக்கிரம் போ, இனிமே இங்க பாபிக்யூ விக்காத என்று தாரிகா கூறினாள். அவள் சொன்ன அடுத்த நொடியே ஒரு கூட்டம் வந்திட அதில் இருந்தவன், ஒரு வழியா உன்னை பார்த்துட்டேன்டா சரவணா என்று ஒரு குரல் கூறியது. அந்த குரலுக்கு சொந்தக்காரனை பார்த்ததும் லேசாய் இதழ் வளைத்தான் சரவணா. அத்தியாயம் 32. சுற்றி வளைத்த எழில். தனக்கு பின்னே கேட்ட குரலில் சரவணன் திரும்பி பார்க்க அங்கு வன்மத்துடன் நின்று கொண்டிருந்தான் எழில். உன்ன ஒரு வழியா பாத்துட்டேன். இங்க ஏன் உன்னை தவிர வேற யாரும் ஸ்டால் போடலன்னு யோசிச்சிருக்கியா? உன்ன மாதிரி மத்தவங்க யாரும் முட்டாள் இல்ல, அவங்களுக்கு நான் தான் இந்த இடத்துக்கு பாஸ்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்போ நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டியேடா என்றான் எழில். சரவணன் அவனிற்கு பதில் கூறவில்லை. ஒரு பக்கமாய் லேசாய் இதழை விரித்தான். சரவணா, நான் ஒத்துக்கிறேன் நீ அவ்வளோ முட்டாள் இல்லன்னு, ஆனா பொண்ணுங்க விஷயத்துல நீ சுத்த வேஸ்டா என்று கூறி எழில் சிரிக்க அவன் உடன் வந்தவர்களும் சிரித்தனர். அவனால் அரசு குடும்பத்தின் அழிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எழிலை கண்டதுமே பயந்து விட்டாள் தாரிகா. அரசு குடும்பத்திற்கு கீழ் வேலை பார்ப்பவர்கள் நிறைய பேர் ரவுடிகளாக இருக்கிறார்கள். அவர்களை வைத்து சரவணனை சுலபமாய் வீழ்த்திவிடலாம். மித்ரா நடுங்கிய கைகளுடனே பணத்தை எடுத்து நீட்டிட அவளை தடுத்தான் சரவணா. ஏய் சரவணா, என்ன சீன் போடுறியா? என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தில என்று கேட்டான் எழில். உனக்கு என்ன வேணும் என்று அமைதியாய் கேட்டான் சரவணா. நிலைமை மிகவும் கடினமாக இருந்தால் அதனை சரி செய்ய பொறுமையாக வழியினை கண்டுபிடித்திட வேண்டும் என்று ரத்தினம் கூறியது அவன் நினைவுக்கு வந்தது. எழிலுக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து கொண்டே கேட்டான் சரவணா. தேவையில்லாம பேசி நேரத்தை வீணாக்காத என்று கூறிய எழில் நேராக மித்ராவை நெருங்கி அவள் கையில் இருக்கும் டப்பாவை பிடுங்கினான். மொத்த பணத்தையும் எடுத்துக்கொண்ட எழில், இன்னைக்கு நீ நிறையவே சம்பாதிச்சிருக்க போலயே என்று கூறி தனது பாக்கெட்டில் போட்டுக் கொண்டவன் மித்ராவின் தோளை தட்டி, இனிமேலும் நீ நிறைய சம்பாதிக்கணும், சரியா? டெய்லி வந்து வாங்கிக்கிறேன், புரிஞ்சதா என்று மிரட்டிட மிரண்ட விழிகளுடன் தலையசைத்தாள் மித்ரா. சரவணன் இல்லாத பொழுது இப்படிதான் பல நாட்களை பணத்தை வாங்கிவிட்டு செல்வான். நான் உன்ன நாளைக்கு வந்து பாக்குறேன் என்று கூறிய எழில் அங்கு இருந்து அகன்றான். அரசு குடும்பம் என்னதான் நஷ்டத்தில் இருந்தாலும் அவர்களின் ரவுடிசம் மட்டும் குறையவில்லை. எழில் கையில் 1000 கணக்கில் காசு இருந்து கொண்டே இருக்கும். தன் கோபத்தை அவளிடம் காட்டிவிட்டு வெற்றி புன்னகையுடன் அங்கிருந்து நகர்ந்தான். சரவணன் அவனை கடுமையாக முறைத்துக் கொண்டு நின்றான். அவன் முறைப்பதை பார்த்த எழில் மேலும் சிரித்தான். சரவணா, விடு, பரவாயில்ல
என்று தாரிகா அவனை இழுத்து மேலும் பிரச்சனை ஆக்காமல் பார்த்து கொண்டாள். ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் சரவணனின் பெயர் மிகவும் அடிபட்டு இருக்கிறது. இப்பொழுது மீண்டும் அவன் பிரச்சனை வளர்த்தால் நிச்சயம் யூனிவர்சிட்டியை விட்டு வெளியே அனுப்பிவிடுவார்கள். மித்ராவும் சரவணனை பார்த்து மறுப்பாக தலையசைத்தாள். உள்ளுக்குள் கடினப்பட்டு சம்பாதித்த பணத்தை பறிகொடுத்த வலி இருந்தாலும் பிரச்சனை வேண்டாம் என்றாள். எழில் அங்கு இருந்து வெளியேற பார்க்க, அங்கேயே நில்லு என்று கத்தினான் சரவணா. கையில் இருக்கும் இரும்பு ராடுடன் மெல்ல திரும்பியவன் கழுத்தை வளைத்து, உனக்கு என்னடா பிரச்சனை? நான் ஸ்மூத்தா நடந்துக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டான் எழில். ஒழுங்கா பணத்தை இங்க வச்சுட்டு போ என்று கோபத்துடன் கூறினான் சரவணா. அதில் சத்தமாய் சிரித்தான் எழில். என்ன சொன்ன நீ? கேக்கல என்று சரவணன் அருகே வந்து காதை காட்டி கேட்ட எழில் தனக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு ஆளை பார்க்க, அந்த ஆள் அவன் கையில் இருக்கும் பேட்டுடன் சரவணனை அடிக்க வர தாரிகா அதிர்ந்து விட்டாள். நிலைமை கைமீறி போனது. ஆனால் அடுத்து நடந்த விடயம் அவளை ஆச்சரியத்தில் முழுக செய்தது. தன்னை அடிக்க வந்தவனின் கையை பிடித்து மணிக்கட்டை வளைத்து கீழே தள்ளிய சரவணா எழில் முகத்திலே ஓங்கி குத்தியிருந்தான். அதில் ஆத்திரத்துடன் சரவணனை பார்த்தவன், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அடிச்சிருப்ப. எங்க எல்லாத்தையும் நீ ஒருத்தனை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறியா? நாங்க எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர்ஸ் தெரியுமா என்றான் எழில். நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணும்னாலும் இருந்துக்கோ, எனக்கு அத பத்தி கவலை இல்ல என்று கூறிய சரவணா திரும்பி வேகமாய் ஓடினான். அவன் எங்கு செல்ல வேண்டும் என்று முன்னவே முடிவெடுத்து விட்டான். அவர்கள் இருக்கும் இடம் ஜாஸ்பருக்கு கீழே இருக்கும் இடம். இப்பொழுது அவனின் எண்ணம் ஜாஸ்பரை கண்டுபிடிப்பது மட்டுமே. போன முறை ஜாஸ்பர் அவனுக்கு அடிபணிந்து போனாலும் உள்ளுக்குள் ஒரு கசப்பு இருந்தது அவருக்கு. ஓடிக்கொண்டிருந்த சரவணா ரத்தினத்திற்கு செய்தியை அனுப்பினான். மெசேஜை பார்த்தவுடனே ரத்தினம் ஜாஸ்பரை தொடர்பு கொண்டார். சரவணன் புதிதாய் இன்வெஸ்ட் செய்திருப்பதை பற்றி பார்த்து கொண்டிருந்தவர் உடனே செயல்பட்டார். அனைத்தையும் அவர் செய்து முடித்து நிம்மதி மூச்சுவிட அவரின் கதவு தட்டப்பட்டது. குழப்பத்துடனே எழுந்தார். சரவணனை சந்திப்பதற்காக மட்டுமே இந்த வில்லாவை வாங்கியிருந்தார். அவனை தவிர யாருக்கும் இந்த இடம் தெரியாது. கதவில் இருக்கும் துவாரம் வழியை எட்டி பார்த்தவர் உறைந்து நின்றார். ரத்னம், கதவை தர என்று வெளியே இருந்தவர் கூறிட, இவர் இங்க என்ன பண்றாரு? அதுவும் இல்லாம நான் இருக்கிற இடம் இவருக்கு எப்படி தெரிஞ்சது என்று யோசித்தார் ரத்தினம். சரவணன் ஓடியதும் சிரித்தபடியே ஸ்டால் அருகே நின்று கொண்டான் எழில். தாரிகா அவனை மதிக்கவில்லை. தாரிகா, உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? சரவணன் நடந்துக்கிறது எல்லாமே உனக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். ஏன்னா அவன் பணக்காரன். எங்க குடும்பத்துக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு ராத்திரி தான் அவனுக்கு கடைசி என்று கூறிய எழில் அங்கு இருக்கும் பற்குச்சியை எடுத்து வாயில் வைத்தவன், அவனை நான் ஒன்னும் பண்ணக்கூடாதுன்னா நீ அவனுக்காக கெஞ்சு என்று திமிராக கூறினான். அதில் கண்களை அகல விரித்து அவனை பார்த்தாள் தாரிகா. எழில் கூறியதை அவள் நம்பவில்லை. சரவணன் எப்படி பணக்காரனாக இருக்க முடியும் என்று யோசித்தாள். அப்படி இருந்தால் அவன் ஏன் பிபிக்யூ ஸ்டால் வைக்க வேண்டும் என்று நினைத்தாள். எனக்கு அது அவசியம் இல்ல என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் தாரிகா. அவளுக்கு தெரியும் எழில் சரவணனை சும்மா விட மாட்டான் என்று. மித்ராவும் வருத்தத்துடன் நின்று கொண்டிருந்தாள். சரி, அப்ப நான் லைவ் பிராட்காஸ்ட் பண்ணி யூனிவர்சிட்டியில ரொம்ப பாப்புலரான சரவணாவை நான் அடிச்சு கை கால உடைக்க போறேன்னு சொல்றேன் என்று கூறி தனது போனை எடுத்து அவனின் அக்கவுண்டில் லாகின் செய்தான் எழில். அவன் லாகின் ஆன உடனே அவனின் ஃபேன்ஸ் நிறைய பேர் அவனின் லைவை பார்த்து கொண்டிருந்தனர். இதற்கு முன் எழில் அவனின் லைவில் அவன் சாப்பிடும் உணவுகள், அவனின் சொகுசு கார்கள் மற்றும் யாட்சில் அவனுடன் இருக்கும் அழகிய பெண்களை பற்றி தான் காட்டியிருக்கிறான். அதன் மூலமாக அவனுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள். இதன் மூலமாக நிறைய அழகான பெண்களை கவர்ந்திருக்கிறான் எழில். அவனின் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் வெடிக்க துவங்கியது. மிஸ்டர் எழில், இந்த தடவை உங்க லைவ்ல என்ன காட்ட போறீங்க? பார்க்கவே மாடல் மாதிரி செம்மையா இருக்கான் என்று நிறைய பேர் கமெண்ட் செய்து கொண்டிருக்க அதில் திருப்தியாய் சிரித்தவன், இன்னைக்கு நான் ஒருத்தனை அடிக்க போறேன், அதத்தான் லைவா காட்ட போறேன் என்று பதில் கூறினான் எழில். எல்லாரும் இந்த 2 பொண்ணுங்க ரியாக்ஷன் மட்டும் அப்புறம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க என்று தாரிகாவையும் மித்ராவையும் காட்டி கூறினான் எழில். அவன் கமெண்டில் யாரை அவன் அடிக்கப் போகிறான் என்று கேள்வி எழும்பிட, உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச ஆளுதான் சரவணா என்று கூறினான் எழில். இதை கேட்டதும் கமெண்ட்கள் தெரித்தது.
என்ன, சரவணாவை அடிக்க போறானா? ரொம்ப நல்லது மிஸ்டர் எழில், எங்க சார்பாகவும் அவனை அடிச்சு வெளுத்துருங்க. மிஸ்டர் எழில், இந்த கண்டென்ட் ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கும், நல்ல ஆங்கிள் எடுங்க என்று கமெண்ட் வந்து கொண்டே இருந்தது. அந்நேரம் மீண்டும் அங்கு வந்தான் சரவணா. அவன் பின்னே எழிலின் ஆட்களும் மூச்சிறைக்க ஓடி வந்தனர். பாத்தீங்களா, இந்த கிறுக்கன் அடி வாங்கவே திரும்ப வந்துட்டான் என்று கூறி கேமராவை அவன் பக்கம் திருப்பினான். தாரிகா பேச்சற்று நின்றாள். இவன் ஏன் திரும்ப வந்து மாட்டிக்கிட்டான்? ஒழுங்கா ஓடி இருக்க வேண்டியதானே என்று வருந்தினாள். ஆமா, நீ பெரிய ரவுடின்னு சொன்னல, ஆனா எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு ரவுடிக்கான முக வடிவமே உன்கிட்ட இல்லையே என்று நக்கல் செய்தான் சரவணா. இதை லைவில் கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் சிரித்து சரவணனை திட்டி கமெண்ட் செய்து கொண்டிருந்தனர். இதை கேட்ட எழிலுக்கு சரவணனை கொல்லும் அளவுக்கு ஆத்திரம் வந்தாலும் சத்தமாய் சிரித்தான். சரவணன் தன்னை விட பணக்காரனா இருந்தாலும் அவனை இன்று தன் முன்னே மண்டியிட வைக்க வேண்டும் என்று நினைத்தான் எழில். யாரு இடத்துல வந்து யாரு குரல வசதி பேசுறது என்று கர்ஜனையாக ஜாஸ்பரின் குரல் சரவணனிற்கு பின் கேட்க அவரை பார்த்ததும் திகைத்தான் எழில். அவரை எதிர்பார்க்காதவன் கை கால்கள் நடுங்க பயத்தில் போனை கீழே போட்டான் எழில். அத்தியாயம் 33. அபியின் காதலன். ஜாஸ்பர் அவரின் ஆட்களுடன் அங்கு வந்திருப்பதை கண்டதும் உறைந்து விட்டான் எழில். பயத்தில் போனை கீழே போட்டுவிட லைவில் இருந்தவர்களால் என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியவில்லை. ஆர்வமாயிருந்தவர்கள் சில பேர் எழில் இருக்கும் இடத்திற்கு நேரடியாக சென்று பார்ப்போம் என்று கமெண்ட் செய்து அங்கு கிளம்பினர். இதனால் பெரும் கூட்டத்தோடு அவர்கள் இருக்கும் இடத்திற்கு கிளம்பினர். எழிலோ இன்று சரவணனை ஒரு வழி செய்துவிடலாம் என்ற எண்ணத்தில் இருந்திட அவன் நினைப்பில் மண்ணை வாரி கொட்டியது போல் அங்கு வந்தார் ஜாஸ்பர். இங்க யாரோட பெரிய ரவுடின்னு சொன்னது என்று அவரின் இரும்பு குரலில் கேட்டார் ஜாஸ்பர். யாருக்கும் வாயை திறக்க தைரியமில்லை. எழில் குடும்பம் மாஃபியா குடும்பமாக இருந்தாலும் ஜாஸ்பர் முன்னே அவர்கள் ஒன்றுமில்லை. வெட்டி சவடால் விட்ட எழில் வாயை திறக்காமல் நின்றிருந்தான். அவனுக்கு ஏன் அவர் இங்கே வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை. மிஸ்டர் ஜாஸ்பர், நீங்க ஏன் இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கீங்க என்று தயக்கத்துடன் கேட்டான் எழில். அதில் அவனை முறைத்த ஜாஸ்பர், இது என்ன இடம்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அதில் பயந்த குரலில் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் என்று பதில் சொன்னான் எழில். அப்போ உனக்கு இது யாரு இடம்னு தெரியுமா என்று அடுத்த கேள்வியாய் கேட்டார் ஜாஸ்பர். அவர் கேள்வியை புரிந்து கொண்டவன் வேகமாய், எனக்கு தெரியும், இது உங்க இடம்னு, நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன் என்று கூறினான் எழில். என்ன போறியா என்று கேட்டு இதழை வளைத்தவர், என்னோட இடத்துக்கு வந்து நீ காசு வாங்கியிருக்க, உன்னை நான் அப்படியே விடுவேன்னு நினைக்கிறியா என்று கேட்ட ஜாஸ்பர் எழிலை எட்டி உதைத்தார். டேய், போய் அவனுக்கு புரியுற விதத்துல சொல்லுங்க என்று ஜாஸ்பர் அவரின் ஆட்களுக்கு கட்டளையிட எழிலை நெருங்கினர். சட்டென்று அந்த இடம் கலவரமானது. இதை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் ஏன் ஜாஸ்பரின் ஆட்களுமே லேசாய் அதிர்ந்தனர். ஜாஸ்பர் இந்த பகுதியில் மிகவும் புகழ் பெற்றவர். அவரிடம் அரசு குடும்பத்திலிருந்து யார் வம்பு செய்து இருந்தாலும் அன்பரசனுக்காக அவர் அதனை அத்தோடு விட்டிருப்பார். அதன் பின் அன்பரசனும் அவருக்கு பணத்தை வாரி வழங்கியிருப்பார். ஆனால் இன்று நிலைமை மாறியிருக்கிறதே. ஜாஸ்பரின் எண்ணம் எல்லாம் சரவணன் தான். அவனை எதிர்க்க யாரும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்மார்ட் நீங்க என்று சரவணன் கூறிட லேசாய் புன்னகைத்தார் ஜாஸ்பர். அரசு குடும்பத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் சரவணன் என்று அறிந்திருந்தார் ஜாஸ்பர். அதான் இனி அரசு குடும்பம் இல்லையே, அதனால் அவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லை. சரவணனிற்கு உதவி செய்வதுதான் தமக்கு நல்லது என்று நினைத்தார். அந்த தெருவில் கூட்டம் கூடிட அங்கு நடக்கும் கலவரத்தை கண்டு யாரும் நெருங்க நினைக்கவில்லை. சண்டை நடக்க சில பேர் அவர்களின் போனில் படம் பிடித்தனர். வாங்க, எப்படி சரவணன் அடி வாங்குறான்னு பாப்போம், இங்க இருந்தே வீடியோ எடுப்போம் என்று கூட்டத்தில் பேசிக்கொள்ள சில பேர் துணிச்சலோடு நெருங்கினர். அங்க நிறைய பேர் கீழே விழுந்து அடிபட்டு இருக்க அதில் எழிலின் முகமும் முழுவதும் ரத்தத்துடன் கீழே கிடந்தான். அவன் உடல் நடுக்கம் எடுத்தது. 10 நிமிடத்திற்கு முன் திமிராக பேசிக் கொண்டிருந்தவன் இப்பொழுது உதைப்பட்டு கொண்டிருக்கிறான். அடி வாங்கிக் கொண்டே, சரவணா என்ன மன்னிச்சிடு, எல்லாம் ஏன் தப்புதான், உன்னை அசிங்கப்படுத்திருக்க கூடாது என்று வலியுடன் முணுமுணுத்தான் எழில். மேலும், நான் இனிமே உன்கிட்ட பிரச்சனையே பண்ண மாட்டேன், இனிமே உன் கண்ணு முன்னாடி வரவே மாட்டேன் என்று கெஞ்சினான் எழில். அனைவரும் பெரிதாய் அதிர்ந்தனர். ஆனால் அங்கு யாரும் இல்லை.
சரவணனும் மித்ராவும் யூனிவர்சிட்டியின் இன்னொரு பக்கத்தில் மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களை இழுத்து வந்த தாரிகா பதட்டமாய் மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தாள். சரவணா ஜாஸ்பரிடம் பேசிக் கொண்டிருக்க தன் மொத்த பலத்தையும் திரட்டி அவனை இழுத்து கொண்டு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டிற்கு அழைத்து வந்தாள் தாரிகா. உனக்கு அவர் யாருன்னு தெரியுமா? அவரு ஜாஸ்பர், ரொம்ப பெரிய கேங்ஸ்டர் என்று மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து வந்தது போல் கூறினாள் தாரிகா. சரவணனுக்கு அவரை தெரியாமல் இருக்குமா? அவன் தானே அவரை அங்கு அழைத்து வந்தான். தாரிகா தன்னை காக்க வேண்டும் என்று நினைத்துதான் இப்படி செய்தாள் என்று நினைத்தவன் தனக்குள் சிரித்து அமைதியானாள். இனிமே நீ அந்த இடத்துல ஸ்டால் போடாத, அது ரொம்ப டேஞ்சர் என்று கூறியவள் கிளம்ப முற்பட்டு பின் ஏதோ ஞாபகம் வந்தவளாய் திரும்பி, இன்னைக்கு நமக்கு கிராஜுவேஷன் பார்ட்டி இருக்கு, அதுல நானும் பெர்ஃபார்ம் பண்றேன், சோ நான் முதல்ல கிளம்புறேன் என்று கூறினாள் தாரிகா. அதில் சம்பந்தமாய் தலையசைத்தான் சரவணா. கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்த இடம் மிகவும் சிறியது. விருந்தினருக்கும் பேராசிரியர்களுக்கும் மட்டுமே பொருந்தக்கூடியது. ஆனால் மற்ற மாணவர்கள் எல்லாம் அவர்களின் டார்மில் இருந்து கொண்டே தங்களின் கணினியில் பார்க்கலாம். தாரிகா திரும்பி நடக்க அவள் முன்னே ஒரு BMW வந்து நின்றது. அவள் மறுக்க நினைத்தாலும் அந்த காரில் உள்ளவன் விடுவதாயில்லை. அதனால் வேறு வழியில்லாமல் அதில் ஏறி சென்றாள். தாரிகாவுடன் ஸ்டாலிற்கு வந்தவன்தான் அவளை அழைத்து சென்றான். மித்ரா சரவணனை அழைத்துக் கொண்டு அவர்களின் கடையை சுத்தம் செய்ய சென்றாள். மித்ராவை வழி அனுப்பிவிட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு அவனுடைய வெல்லாவிற்கு சென்று மெத்தையில் புரண்டு அலுப்பை போக்க வேண்டும் என்று நினைத்தான். காரை நெருங்கியதும் அங்கு அபிநயாவை கண்டான் சரவணா. இவ இங்க என்ன பண்றா? பார்ட்டி அட்டெண்ட் பண்ணாம தாரிகா வேற பெர்ஃபார்ம் பண்றா என்று நினைத்து கேள்வியாய் பார்த்தான். அவனை பார்த்த அபி, நீ இங்க என்ன பண்ற சரவணா என்று எரிச்சல் உடனே கேட்டாள். இவளுக்கு மட்டும் எப்படித்தான் நம்மள பார்த்த உடனே இவ்ளோ கடுப்பு வருதோ என்று மனதில் நினைத்தவன், வேற என்ன, என்னோட கார் எடுக்க வந்த என்று அசட்டையாக கூறினான் சரவணா. உன் காரா? ஆனா இங்க வேற எந்த காரும் இல்லையே என்று சுற்றி பார்த்தபடியே கேட்டாள் அபிநயா. ஏன், உனக்கு கண்ணு தெரியலையா? உன் பக்கத்துல தானே கார் இருக்கு என்று கேட்டான் சரவணா. அவனை பார்த்து கேலியாய் சிரித்த அபி, உனக்கு நக்கல் பேச்சுக்கு குறைச்சல் இல்ல, மத்தவங்க காரை போய் உன்னோட காருன்னு சொல்ற, உனக்கு வெக்கமா இல்ல என்று கேட்டாள். ஆரம்பிச்சுட்டா, முழுசா தெரியாத முந்திரி கொட்ட மாதிரி பேச வந்துருவா என்று நினைத்தவன், அது என்னோட காரு, நகரு, நான் வீட்டுக்கு போகணும் என்று கூறினான். நீ இவ்ளோ கேவலமா இருப்பன்னு எனக்கு இப்போதான் தெரியுது. முதல்ல சாப்பாடு திருடினது நீ இல்லன்னு சொன்ன, இப்போ இது உன்னோட காருன்னு சொல்ற. பொய் சொல்றதுல பெரிய ஆளா இருக்க. உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும், சோ ரொம்ப நடிக்காத, கேவலமா இருக்கு என அதீத கடுப்பில் கூறிய அபி மேலும், இது எப்படி உன்னோட காரா இருக்க முடியும்? இது என்ன காரணம் உனக்கு தெரியுமா? இது லிமிடெட் எடிஷன் GTR. உன்னால இதுல இருக்கிற ஸ்க்ரூவை கூட வாங்க முடியாது. சோ தேவையில்லாம பேசாத, இது என்னோட பாய் ஃப்ரெண்டோட காரு என்று அழுத்தமாய் கூறினாள். அதில் இன்னும் அதிர்ந்தான் சரவணா. இவளிடம் புரிய வைக்க வேண்டும் என்றால் சாவியை காட்டிதான் நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்தான். எனக்கு இதுக்கு மேல உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல, என் வழியை விட்டு நகரு, நான் வீட்டுக்கு போக என்று பொறுமையின்றி கூறினான் சரவணா. நடிச்சது போதும் சரவணா என்று கோபத்தில் கூறினாள். நான் உண்மையதான் சொல்றேன், இது என்னோட கார் என்று பெருமூச்சுடன் கூறினான் சரவணா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ சொல்ற எல்லாத்தையும் லூசு மாதிரி நம்புற மாதிரி இருக்கா? உன்னை பத்தி தெரிஞ்ச என்கிட்டவே நீ இவ்வளவு கேவலமா நடிக்கிற. நான் தான் சொல்றேன்ல, இது என் பாய் ஃப்ரெண்டோட கார், முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று கத்தினாள் அபிநயா. அந்நேரம் அந்த இடத்திற்கு 30 வயது மிக்க ஒருவர் வந்தார். 9 மாத வயிறு போல் அவரின் தொப்பை முன்னே நீண்டு வந்தது. இப்படிப்பட்ட ஒருவனிடம் அபிநயா காதலில் விழுவாள் என்று சரவணன் எதிர்பார்க்கவில்லை. இளங்கோ, ஒரு வழியா வந்துட்டீங்களா? இந்த லூசு பையன் உங்க காரை அவனோடதுன்னு சொல்றான், சோ பிளீஸ் அது உங்களோட தானம் ப்ரூவ் பண்ணி காட்டுறீங்களா என்று இளங்கோவின் கைகளை பற்றி கொண்டு கேட்டாள் அபி. அதில் அசட்டு சிரிப்பு சிரித்தவர் வேகமாய் தனது பாக்கெட்டில் ஏதோ தேடுவது போல் தேடி, நான் என்னோட கார்க்கு அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் என்று இளங்கோ கூறிட அபியின் முகம் வாடியது. அதை எப்படி மறப்பீங்க என்று கேட்க, நமக்கு லேட் ஆச்சு, நாம இப்ப ஹோட்டல்ல போய் ரெஸ்ட் எடுப்போம், அப்புறம் உன்னை இதுல கூட்டிட்டு போறேன் என்று இளங்கோ அவர் காரியத்தில் கண்ணாக கேட்டு அபியை அங்கு எழுந்து இழுத்து சென்றார். அவர்கள் சிறிது தூரம் கூட செல்லவில்லை. அதற்குள் சரவணன் காரை அன்லாக் செய்ய அதிர்ச்சியாய் திரும்பி பார்த்தாள் அபிநயா.
அத்தியாயம் 34. தாரிகாவின் பர்ஃபார்மன்ஸ். கார் அன்லாக் ஆகும் சத்தம் கேட்டு அதிர்ச்சியுடன் திரும்பினாள் அபிநயா. வேகமாய் கார் அருகே வந்து அது உண்மைதானா என்று சரிபார்த்தாள். முதல்ல என் வழியை விட்டு நகர்றியா? நான் உடனே வீட்டுக்கு போகணும் என்று சரவணன் கூறிட அவனை திகைப்போடு பார்த்தாள் அபி. உண்மையிலே இந்த கார் அவனோடதா? அப்படின்னா அவன் நிஜமாலே பணக்காரனா என்று திகைத்தாள் அபி. ஜிடிஆரின் விலை அபிநயாவின் ஒட்டுமொத்த சொத்தின் மதிப்பை விட அதிகம். அதிலும் இந்த லிமிடெட் எடிஷன் குறைந்தது 10 கோடி இருக்கும். அபிநயா தலையில் கேள்விகள் வெடித்தது. நிஜமாலே சரவணா ரொம்ப பெரிய பணக்காரனா? அப்போ இத்தனை நாளா அவன் ஏழை மாதிரி நடிச்சிட்டு இருந்தானா? எப்படி அவனால இவ்வளவு நல்லா நடிக்க முடிஞ்சுச்சு என்று பலவாறாக யோசித்த அபி இளங்கோ பக்கம் திரும்பி முகத்தை சுருக்கி, இளங்கோ, இங்க என்ன நடக்குது என்று கேட்டாள். அவருக்குமே அங்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. சரவணனை பார்த்து பெரிதாய் அதிர்ந்தார். 30 வயது மிக்கவர், நல்லபடியாக 3 கம்பெனிகளை நடத்தி கொண்டு வருகிறார். அவராலே இம்மாதிரியான விலை உயர்ந்த காரை வாங்க முடியவில்லை. ஆனால் சரவணன் ஒரு மாணவன், அவன் வைத்திருக்கிறானே என்று ஆச்சரியமாய் பார்த்தார். இதில் சரவணனின் தோற்றம் வேறு, அந்த காருடன் பொருந்தாமல் இருக்க அவன் ஏழை மாணவன்தான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டார். ஏய், கார் சாவியை உடனே என்கிட்ட கொடு என்று கையை நீட்டி அழுத்தமாய் கேட்டாள் இளங்கோ. சரவணன் அவரை புரியாமல் பார்த்தான். என் கார் சாவியை கண்டுபிடிச்சிட்டல, சோ அதை என்கிட்ட கொடு. இத கண்டுபிடிச்சதுக்காக உனக்கு ரிவார்டா நான் காசு தரேன் என்று கூறினார் இளங்கோ. இது சரவணனின் கார் இல்லை என்று முடிவே செய்துவிட்டார் இளங்கோ. கீழே கிடைத்த சாவியை எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கிறான் என்று நினைத்தவர் சில 1000 ரூபாய்களை கொடுத்து அந்த காரை பெற்றுக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டார். அபிநயா, இது உன் கிளாஸ்மேட் தானே? என்கிட்ட சாவியை தர சொல்லு. படிக்கிற ஸ்டூடெண்ட் நேர்மையா இருக்கணும். கீழே கடந்ததை எடுத்தா அத ஓனர் கிட்ட குடுக்கறது தானே சரி என்று அழுத்தமாய் கூறினார் இளங்கோ. அப்பொழுதுதான் புரிந்து கொண்ட அபி, சரவணா, அந்த கார் உன்னோடதா எப்படி இருக்கும்? ஒழுங்கா அவர்கிட்ட சாவியை கொடு என்றாள். பேச்சற்று நின்றான் சரவணா. இத்தனை நாளாக உண்மையை மறைப்பது அவனின் குற்றமா? இவர்களிடம் பொறுமையாக பேசி வேலைக்காகாது, விட்டால் நம் காரிய பறித்து விடுவார் என்று நினைத்து, அபிநயா, உனக்கு அறிவில்ல, அவன் உன்னை ஏமாத்துறான். சரி, இது அவன் கார்னு சொல்றான்ல, அப்ப கார் உள்ள என்ன இருக்குன்னு நீயே கேளு என்று கோபமாய் கேட்டான். இதை கேட்டு அமைதி அடைந்த இளங்கோ, தேவையில்லாம பேசாத நீ என்று கர்ஜித்தார். அதில் புருவத்தை சுருக்கிய சரவணா, எதுனாலும் பார்த்து பேசு, இல்லன்னா நடக்கிறதே வேற என்று கூறி எழிலை அடித்த இடத்தை பார்த்திட அங்கு இன்னும் அவனின் ரத்தம் ரோட்டில் பதிந்திருந்தது. அபிநயா ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தாள். சில நாட்கள் முன்னே இளங்கோ அபிநயாவிடம் ஜிடிஆர் கார் இருக்கிறது என்று கூறினார். ஆனால் அதற்கு பின் வந்த நாட்களில் அவளை ஒருமுறை கூட அதில் அழைத்து செல்லவில்லை. காரணம் கேட்டாலோ ஏதோ ஒன்றை கூறி மழுப்பி விடுவார். இன்றும் முதலில் மழுப்பினார் என்று நினைத்த அபி, இளங்கோ, இந்த கார் நிஜமாலே உங்களோடதா என்று கேட்டாள். இளங்கோவால் அதற்கு மேல் ஒன்றும் கூற முடியவில்லை. அவர் முகத்திலே உண்மை தெரிந்தது. அப்போ இது உங்க கார் இல்ல, அப்படிதானே என்று அழுத்தமாய் மீண்டும் கேட்டாள் அபி. ஆமா, அதுக்கு என்ன என்று கடுப்பாய் கேட்ட இளங்கோவிற்கு அபி இப்படி கேள்வி கேட்பது சுத்தமாய் பிடிக்கவில்லை. கோவத்தில், அபிநயா, உன்ன மாதிரி காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க ஏன் பணம் அலையறீங்க? இப்ப என்கிட்ட லிமிடெட் எடிஷன் ஜிடிஆர் இல்லனா நீ என் கூட இருக்க மாட்டியா? உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ் வச்சிருக்கிறதே பெருசு என்று தன் குட்டு வெளிப்பட்டதும் கத்திவிட்டு அங்கு இருந்து வேகமாய் கிளம்பினார். இதை கேட்ட அபிநயாவின் இதயம் சிதறியது போல் உணர்ந்தாள். அதே இடத்தில் சமைந்து விட்டாள். அவன் அவளை ஏமாற்றியதை அவளால் நம்ப முடியவில்லை. அபிநயா என்று அவள் கண் முகம் முன்னே கை அசைத்து அவளை நடப்பிற்கு கொண்டு வர நினைத்தான் சரவணா. அபி அசைவதாயில்லை. நான் வேணும்னா உன்னை வீட்டுக்கு அனுப்பட்டா என்று கேட்டான். அப்பொழுதுதான் நடப்பிற்கு வந்தவள் மறுப்பாக தலையசைத்து, வேண்டாம், பரவாயில்ல என்றாள் அபி. சரவணனிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அழுது கொண்டு இருக்கும் அபியை அமைதியாய் பார்த்தான். என்னதான் அவளுடன் சண்டை போட்டாலும் அவளை சமாதானம் செய்ய நினைத்தான். இங்க பாரு அபி, இதுவும் உன் லைஃப்ல ஒரு பாட்டு தான். உன்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு ஏத்த ஆள உன்னால சீக்கிரமே கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா உனக்கு ஏத்த ஒருத்த உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும் என்று கத்தினாள் அபி. அவனின் ஆறுதல் அவள் தலைக்கு ஏறவில்லை. என்னை ஏமாத்தி அவனை டேட் பண்ண வச்சிருக்கான். அவனுக்காக நான் தாரிகா பர்ஃபார்மன்ஸ் கூட பார்க்க போகல என்று கூறி பொத்தென்று கீழே அமர்ந்து கால்களை கட்டி கொண்டு அழ துவங்கினாள் அபிநயா.
திகைத்து நின்ற சரவணனிற்கு அவளை எப்படி தேற்றுவது என்றே தெரியவில்லை. சரவணனும் அவளை தனியாக விடாமல் அருகே நின்று கொண்டிருந்தான். நீண்ட நேரம் அழுது முடித்தவள் நிமிர்ந்திட அவள் கண்ணில் பட்டது சரவணனின் ஜிடிஆர். அவனை நம்பாமல் திருப்பி கேட்டாள் அபி. இது நிஜமாலே உன்னோடதுதானா என்று சோர்வாய் கூறினான் சரவணா. அப்போ நீ பணக்காரனா என்று கேட்டாள் அபிநயா. லேசா இதழை வளைத்தவன் கொஞ்சமா, இனி நான் பட்னி கிடக்கணும்னு அவசியம் இல்லை என்றான். அப்போ நீ எங்க சூப்பர் மார்க்கெட்ல ஃபுட் திருடலையா என்று அபி கேட்க, நான் திருடினதை உன் கண்ணால பாத்தியா என்று கேட்டான். அதில் மறுப்பாக தலையசைத்தவள், பின்னாடியில இருந்து பாக்குறப்போ அந்த ஆள் உன்ன மாதிரியே இருந்தான் என்றாள் அபி. அப்போ அது நான் இல்ல என்று கூறிய சரவணா அக்கறையுடன் அவளை பார்த்து, அந்த ஆளு உங்ககிட்ட என்ன போய் சொன்னா? நான் வேணும்னா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா என்று கேட்டான் சரவணா. அவளின் அழுகைக்கான காரணம் அவனுக்கு புரியவில்லை. பணத்தை எடுத்துக்கொண்டால் அவள் அழும் ரகம் இல்லை. மாறாக அவளை எடுத்துக்கொண்டு ஏமாற்றி விட்டானோ என்று யோசித்தான். என்னோட ஃபேமிலியில பினான்சியலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. என்னோட பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கடன் இருக்கு. அத அவங்களால கட்ட முடியல. நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன். ஆனா என்னால பெருசா எதுவும் பண்ண முடியல. அப்போதான் இளங்கோவை பார்த்தேன். நிறைய கம்பெனி ரன் பண்ணிட்டு பெருசா இன்வெஸ்ட் பண்றவரு. நான் அவரு கூட இருந்தா அவர் என் ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதாவும் அதே போல எனக்கு இந்த காரை பிரசன்ட் பண்றதாவும் சொன்னாரு என்று கூறினாள் அபி. இதை கேட்டு பெரிதாய் திகைத்தான் சரவணா. ஏற்கனவே அவன் அவர்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்திருக்கிறானே. அபிநயா அவளின் வர்ஜினிட்டியை அவளுடன் இழந்து விட்டாளா என்று கேட்கவே அவனுக்கு சங்கடமாய் இருந்தது. ஆனால் அபிநயா அவள் அதனை அவனிடம் இழந்து விட்டேன் என்று கூறி முகத்தை மூடி அழுதாள். சிறிது நேரத்தில் நிமிர்ந்தவள் சரவணனை பாவமாக பார்த்து, உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சரவணா. அதுவும் இல்லாம நீதான் எங்க சூப்பர் மார்க்கெட்ல ஃபுட் திருடி சாப்பிட்டேன்னு நினைச்சு தாரிகாவை உன் கூட பழகக்கூடாதுன்னு பிரிச்சு வச்சுட்டேன் என்று குற்ற உணர்வோடு கூறினாள் அபிநயா. சரவணனால் அபி செய்த காரியத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு நல்ல தோழியாக தாரிகாவிற்கு நல்ல பாய் ஃப்ரெண்ட் வேண்டும் என்று அப்படி செய்திருக்கிறாள். கண்களை துடைத்துக் கொண்ட அபிநயா சரவணனிடம் அவளின் டிக்கெட்டை கொடுத்து, சீக்கிரம் போ, இன்னும் ஏன் வெயிட் பண்ற, பார்ட்டி முடிய போகுது, தாரிகா பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் தான் என்று கூறிட லேசான சிரிப்புடன் அதனை வாங்கிக் கொண்டு பார்ட்டி நடக்கும் இடத்தை நோக்கி ஓடினான் சரவணா. அங்கு சென்றவன் அஜெண்டாவை பார்க்க தாரிகா நிர்மலுடன் சேர்ந்து காதல் பாட்டு பாடப் போகிறாள் என்றிருந்தது. அந்த நிர்மல் தான் தாரிகாவுடன் அவனின் பிபிக்யூ ஸ்டாலிற்கு வந்திருந்தான். அங்கிருந்த ஒரு சில பேர் நிர்மல் பாட்டு பாடி முடித்ததும் அனைவரின் முன்பிலும் தாரிகாவிடம் ப்ரப்போஸ் செய்ய போகிறான் என்று பேசிக் கொண்டிருந்தனர். பெர்ஃபார்மன்ஸ் செய்தவர்களுக்கு மட்டுமே கெஸ்ட் டிக்கெட் வழங்கப்பட்டது. அங்கிருந்த சில பேர் சரவணன் வந்ததை பார்த்ததும் சலசலக்க துவங்கினர். தாரிகா மற்றும் நிர்மல் பெயர் அழைக்கப்பட கூட்டம் கைத்தட்டி ஆரவாரம் செய்தது. மேடை ஏறிய தாரிகாவின் விழிகள் சரவணனையே தேடியது. சரவணன் நின்று கொண்டு இருப்பதை பார்த்தவள் லேசாய் அதிர்ந்தாள். தாரிகா மிகவும் நன்றாக பாடுவாள் என்று அனைவருக்கும் தெரிந்ததனால் அவள் பாட்டிற்காக ஆர்வமாய் காத்திருந்தனர். அவளின் பாட்டு துவங்கும் முன்னே மேடையில் இருந்தவள், Twinkle, twinkle, little star, how I wonder what you are என்று பாடிட சரவணன் ஸ்தம்பித்து நின்றான். அத்தியாயம் 35. பொறாமை. தாரிகா நர்சரி ரைம்ஸை பாடிட அங்கிருந்த அனைவரும் பெரிதாய் அதிர்ந்தனர். ஆனால் சரவணனிற்கு அது வெறும் ரைம்ஸாக இல்லையே. தாரிகா மைக்கிள், உனக்கு பிடிச்சிருந்துச்சா சரவணா என்று கேட்டிட அனைவர் முகத்திலும் ஈ ஆடவில்லை. அவர்களின் கனவு கண்ணி சரவணனுக்காக விதிமுறைகளை மீறியிருக்கிறாளே என்று வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தனர். அங்கு இருந்தவர்கள் வயிறு எறிய துவங்க கருகிய வாடை காற்றில் கலந்தது. சரவணா அதே இடத்தில் ஸ்தம்பித்து நின்றான். அவன் ஒரு முறை பேப்பரில் ஸ்டார் செய்ய தெரியுமா என்று கேட்டால்தான் அவள் இதை பாடினாள் என்று அவனுக்கு தெரியும். தாரிகா தெரியாது என்று கூறினாலும் அதனை அவனுக்காக கற்றுக்கொள்ள முனைந்தாள். அதனை கற்றுக்கொள்ளும் வேளையில் நிறைய பேப்பர் கட் காயம் அவள் கையில் ஏற்பட்டது. பாட்டை பாடி முடித்த தாரிகா இறங்கி வர அங்கு இருந்த கூட்டம் நிசப்தமாய் அவளை பார்த்தது. சரவணனை நெருங்கியவள் அவனின் கைகளை பிடித்துக் கொண்டு, எனக்கு தெரியும் நீ வருவன்னு, நம்ம வேற எங்கேயாவது போலாம் என்று அழைத்தாள் தாரிகா. சரவணனிற்கு உடல் சில்லிட்டது. தாரிகாவின் கை அவனை தீண்டிட அவனுள் புதிய உணர்வுகள் எழும்பியது.
ஏன் எங்க போறது என்று தடுமாற்றத்துடன் கேட்டான் சரவணா. என்ன வீட்ல டிராப் பண்ணு என்று புன்னகையுடன் தாரிகா கூறி அவன் கைகளை பிடித்து இழுத்து செல்ல காதல் மந்திரத்தில் கட்டுண்டவன் போல் அவள் பின்னே சென்றாள் சரவணா. அவர்கள் அங்கு இருந்து செல்ல பார்ட்டி ஹாலில் இருந்தவர்கள் தங்களுக்குள் பேச துவங்கினர். சரவணனை பற்றி தரைக்குறைவாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது தாரிகாவும் சரவணனும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். யாரும் இல்லாத இடத்திற்கு அவனை அழைத்து வந்த தாரிகா சரவணன் கையில் அவளின் கார் சாவியை கொடுத்து அவனை ஓட்ட சொன்னாள். உள்ளுக்குள் ஏதோ சொல்ல முடியாத உணர்வு இருவருக்கும். கார் பயணம் அமைதியாகவே இருந்தது. அவளை வீட்டில் விட்டவன் நேராக ரத்தினத்தை பார்க்க சென்றான். அவரை கண்ட சரவணா அவர் கவனம் இங்கு இல்லை என்பதை உணர்ந்து, என்னாச்சு உங்களுக்கு என்று கேட்டான். அதில் நடப்பிற்கு வந்தவர் லேசான புன்னகையுடன், ஒண்ணு இல்ல என்று கூறி சில டாக்குமெண்ட்ஸை சரவணனிடம் நீட்டி, மிஸ்டர் சரவணா, இதுதான் நம்ம கடைசியா பிளான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்று கொடுத்தார் ரத்தினம். அதனை வாங்கி கவனமாக பார்த்தான் சரவணா. நான் இதெல்லாம் ஏற்கனவே நல்லா பார்த்துட்டேன் ரத்னம். ஏஞ்சல் ஹஸ் ஃபாலன், இந்த ப்ரோக்ராமையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் என்று கூறினான் சரவணா. அந்த டிவி புரோகிராமின் ஸ்கிரிப்டை முன்பே பார்த்து இருந்தான். அதனின் கான்செப்ட் அவனுக்கு பிடித்திருந்தது. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் என்று புருவத்தை சுருக்கிய ரத்தினத்திற்கு இதன் மீது பெரிதாய் நாட்டம் இல்லை. அதற்கு மறுப்பாக தலையசைத்த சரவணா, இது எக்ஸ்பென்சிவ் ப்ரோக்ராம் தான், இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சா இதுக்கு அட்வர்டைசிங் மூலமா நிறைய பணம் வரும். இந்த ஷோக்கு பப்ளிக் கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். பேசாம என்னோட 2 காரை வித்து இந்த ஷோல இன்வெஸ்ட் பண்ணுங்க என்று கூறிட வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டார் ரத்தினம். ஆனால் அவர் வாட்டத்துடனே இருந்தார். வந்ததிலிருந்து அவரின் நடவடிக்கையை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் சரவணா. இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? என்னமோ சரியில்லை, என்னன்னு சொல்லுங்க என்று கூறினான். அது ஒண்ணும் இல்ல, லேசா கோல்டா இருக்கு. நான் சீக்கிரம் சரியாயிடுவேன் மிஸ்டர் சரவணா என்று அவசரமாய் கூறினார். அதற்கு மேல் சரவணன் ஒன்றும் கேட்கவில்லை. அங்கு வீட்டிற்கு சென்ற தாரிகா இதழில் மறையாத புன்னகை உடனே சுற்றி திரிந்தாள். இரவு ஃப்ரெஷ் ஆகி மெத்தையில் விழுந்தவள் போனை எடுத்து பார்க்க அபியிடமிருந்து செய்தி வந்திருந்தது. தாரிகா, உனக்கு என்ன பைத்தியமா? நீ வேணுனே இந்த பாட்டு பாடினத மொத்த யூனிவர்சிட்டிக்கும் பார்த்துருக்கு. உன் கூட பாட வந்த நிர்மல் ரொம்ப பாவம். உன்னால அவனும் அசிங்கப்பட்டு நிற்பான் என்று அனுப்பியிருந்தாள். இதில் ஏதோ சரியில்லை என்று உணர்ந்த தாரிகா, ஏன் உனக்கு சரவணன் மேல கோபம் இல்லையா? இந்நேரம் அவனை ஏதாவது சொல்லி இருப்பியே என்று கேட்டாள். அதற்கு சோகமாய் சிரிப்பது போல் எமோஜி அனுப்பியவள், எனக்கு அவனை பிடிக்காதுதான், ஆனா நான் அவனை இத்தனை நாள் தப்பா நினைச்சிருக்கேன். அவன் ஒன்னும் எங்க சூப்பர் மார்க்கெட்ல ஃபுட் திருடி சாப்பிடல, அதுக்கு காம்பன்சேட்காக தான் நான் என்னோட டிக்கெட் கொடுத்தேன் என்று அனுப்பினாள் அபி. உண்மையில் தாரிகாவின் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும் மனநிலையில் அவள் இல்லை. அதனால்தான் அவனிடம் டிக்கெட்டை கொடுத்தாள். இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை இல்ல, ஆனா ப்ளீஸ் நீ எதுக்கும் அவங்கிட்ட இருந்து தள்ளியேறு, ஓகே என்று அனுப்பினாள் அபிநயா. ஆனால் அவற்றிற்கு தாரிகா செவி சாய்க்கவில்லை. அடுத்த நாளே சரவணனிற்கு செய்தி அனுப்பினாள். என் அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, சோ இன்னைக்கு நைட்டு வந்துரு என்று தாரிகா அனுப்பியிருக்க அதனையே வெறித்து கொண்டிருந்தான் சரவணா. இது எல்லாம் அவனுக்கு பழக்கமில்லை. அவன் நினைத்ததை விட தாரிகா மிகவும் வேகமா இருக்கிறாள். அது மட்டும் இல்லை, தாரிகா சரவணனிற்காக 10,000 மதிப்புள்ள சூட்டை வாங்கியிருக்கிறாள். மாலை விட்டு தாரிகா வெளியே வர சரவணன் வேறு ஒரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அந்த பெண் கையில் மைக்குடன் பேசிக் கொண்டிருந்தாள். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவனிடம் இன்டர்வியூ எடுப்பது போல் இருந்தது. அந்த பெண் கிளம்பிட ஆர்வமாய் சரவணன் அருகே வந்த தாரிகா, யார் அந்த பொண்ணு என்று கேட்டாள். அதற்கு சிரித்தவன், ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஏதோ டிவி ப்ரோக்ராம்ல இருந்து வந்திருக்காங்க என்று கூறினான் சரவணா. அவன் இன்வெஸ்ட் செய்து இருந்த புரோகிராமை சேர்ந்தவர்கள் அவனையே தேடி வருவார்கள் என்று அவன் நினைக்கவில்லை. அந்த பெண் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். சரவணனிடம் வந்து பணக்காரனாய் நடித்தால் அதற்கு ரிவார்டாக 3 லட்சம் கொடுப்பதாக கூறினார். இதே ஃபைனல்ஸ் வரை நீடித்தால் 2 மடங்காக கிடைக்கும் என்று கூறினார். சரவணன் மகிழ்ச்சியாய் அதனை ஏற்றுக்கொண்டான். என்ன இருந்தாலும் இது அவன் ப்ராஜெக்ட் அல்லவா? டிவி புரோகிராமில் அவனே வந்தால் அந்த ஷோவின் பாப்புலாரிட்டி அதிகரிக்குமே. இன்னும் சில பொருட்களை தாரிகா வாங்கிட அவளுக்கு அவளின் அம்மாவிடமிருந்து அழைப்பு வந்தது. பேசி முடித்தவள் முதலில் வீட்டிற்கு கிளம்பினாள். இன்னைக்கு நீ லேட் பண்ணிடக்கூடாது என்று கூறி எக்கி நின்றவள் சரவணன் கன்னத்தில் இதழ் பதித்து முயல் குட்டி போல் துள்ளி ஓடினாள் தாரிகா.
சரவணன் அசையாமல் அங்கேயே நின்றான். இந்த உணர்வு எல்லாம் அவனுக்கு ஜெசியை ஞாபகப்படுத்தியது. ஆனாலும் உள்ளுக்குள் புதிதாய் ஒரு உணர்வும் தோன்றியது. லேசாய் இதழை வளைத்தவன் ரத்தினத்திற்கு அழைத்தான். வீட்டில் நுழைந்ததும் அங்கு இருப்பவனைக் கண்டு முகத்தை சுருக்கினாள் தாரிகா. அம்மா, எதுக்குமா இவனை வர சொல்லிருக்கீங்க? நான் என் பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்ல என்று கடுப்புடன் கேட்டாள் தாரிகா. நிர்மல் அவளுக்கு முன்னவே அங்கு வந்து இருப்பதை பார்த்து கடுப்படைந்தாள். இப்போ அவனை இங்க கூப்பிட்டதில் என்ன? அதுவும் இல்லாம நிர்மல் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். நீ என் வயிற்றுக்குள்ள இருக்கிறப்பே உனக்கு நிர்மல் தானே பிளான் பண்ணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நேத்து ராத்திரி நீ என்ன பண்ண? லூசுத்தனமா பண்ணி நிர்மலையும் அசிங்கப்படுத்தி இருக்க. ஆனா நிர்மல் ரொம்ப நல்ல பையன், உன்னை எதுவும் சொல்லல. ஒழுங்கா டின்னர் அப்போ நீ அவங்கிட்ட மன்னிப்பு கேளு என்று கூறினார் அம்மா. அவர் கூறியதும் நியாயம்தான் என்றாலும் தாரிகா வாயை திறக்கவில்லை. நிர்மல் பக்கம் வந்தவள், என்ன கேட்காம நீயா ஒரு பாட்டு முடிவு பண்ணிட்டு என்ன அங்க பாட சொல்ற? அதான் நான் அப்படி பண்ண. இப்ப முதல்ல இங்க இருந்து போ, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வரான், உனக்கே அது யாருன்னு தெரியும் என்று தாரிகா கூறிட நிர்மலின் முகம் வாடியது. இத்தனை வருடமாய் அவள் பின்னே சுற்றி கொண்டு திரிந்தவனுக்கு அவளின் ஒதுக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் இப்பொழுது அவள் பேசும் தோரணையே அவள் தன்னை ஒரு நண்பனாக கூட மதிக்கவில்லை என்று காட்டியது. சரி, வந்து உட்காருங்க, கெஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க என்று தாரிகாவின் அம்மா கூறினார். சரவணனை பார்க்காமலே தாரிகாவின் அம்மா அவளுக்கு சம்மதம் தெரிவித்தார். தன் மகளுக்கு பிடித்தவனாகவும் உண்மையானவனாகவும் இருந்தால் அவருக்கு போதும். அவனுக்காக பார்த்து பார்த்து நிறைய உணவுகளை செய்திருந்தார். தாரிகா அம்மா லட்சுமியை நெருங்கிய நிர்மல், ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்று கூறிட அவனை கேள்வியாக பார்த்தார். உடனே சரவணன் ஏழை என்பதிலிருந்து ஜெசி, எழில் விடயம் மற்றும் கலிபோர்னியம் மால், வேந்தன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் கூறிவிட்டான் நிர்மல். தனது மொத்த கோபத்தையும் சரவணன் மீது திருப்பினான். லட்சுமியும் கவனமாக அவன் சொல்வதை கேட்டு துவங்கினார். அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டையே அவன் ரேப் பண்ண போயிட்டான். இப்ப மித்ரான்னு ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான் என்று கூறினான் நிர்மல். தாரிகா சரவணனிற்காக பேச பார்க்க, அமைதியா நிர்மல் பக்கத்துல வந்து உட்காரு என்று கூறி அவளை அடக்கினார் லட்சுமி. அத்தியாயம் 36. நிகாவின் வருகை. நிர்மல் சரவணனை பற்றி போட்டு கொடுத்திட லட்சுமியின் முகம் இறுகியது. அந்நேரம் வாசலில் கார் நிறுத்தும் சத்தம் கேட்க சரவணன் வந்துவிட்டான் என்று யூகித்தாள் தாரிகா. கதவை தட்டிய சரவணா, வெல்வம் அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வர கொஞ்சம் லேட் ஆச்சு தாரிகா என்று கூறினான். வாசலில் நின்றவனை பார்த்து அற்ப புன்னகை சிந்திய நிர்மல், வாடா வா, வந்து வசமா மாட்டிக்கிட்ட என்று நினைத்தான். லட்சுமி தாரிகாவை கடுமையாய் முறைத்தார். சரவணனை வரவேற்காமல் அவனை அப்படியே அனுப்பிவிடக் கூறினார் லட்சுமி. மெல்ல எழுந்தவள் தயக்கத்துடனே தன் அம்மாவை பார்த்தாள். நிர்மல் பேச்சை கேட்டதும் சரவணன் மீது இருந்த எண்ணம் எல்லாம் தலைகீழாய் அவருக்கு மாறியது. முன்பு தாரிகாவிற்கும் நிர்மலுக்கும் என்னதான் பேசி முடித்திருந்தாலும் அதையெல்லாம் கடைபிடிக்கும் எண்ணத்தில் அவர் இல்லை. வெறும் இரு குடும்பத்திற்கும் இடையே நல்புறவு இருக்க வேண்டும் என்றிருந்தார். என்னதான் நிர்மல் தன் மகளை நன்றாக நடத்தி கொண்டு வந்தாலும் தாரிகா மனதில் அவன் இல்லை என்று அவருக்கு நன்றாய் தெரியும். லட்சுமியும் தன் மகளுக்கு பிடிக்காத ஒன்றை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று விட்டுவிட்டார். ஆனால் நிர்மலின் வார்த்தைகள் அனைத்தும் சரவணன் மீது இருந்த நல்ல அபிப்பிராயத்தை மொத்தமாய் மாற்றியது. இப்படியெல்லாம் ஒருத்தன் இருப்பானா என்று யோசித்தார் லட்சுமி. மறுப்பாக தலையை அசைத்த தாரிகா, இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் என்று கூறினாள். அதில் கோபம் அடைந்த நிர்மல், என்ன, எப்படி இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்க முடியும்? நான் தான் யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வைஸ் பிரசிடென்ட். எனக்கு தெரியாதா சரவணன் ஆதி கிட்ட இருந்து எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான்னு? சரவணன் முட்டாள் இல்ல, ஆதிதான் முட்டாள். பணத்தை குடுக்கறதையும் கொடுத்துட்டு அது திருப்பி கேட்க கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கான் என்று கத்தினான் நிர்மல். இதையெல்லாம் சரவணனும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். உண்மையில் சரவணன் ஆதியிடம் கடன் பட்டிருக்கிறான் தான். ஆனால் ஆதிதான் அவனிடம் தானாக முன்வந்து கடன் கொடுத்தான். அதிலும் ஆதி சரவணனின் உயிர் தோழன். கொஞ்ச நாள் முன்னமே சரவணா அவனின் ஸ்டாலில் ஆதியை பார்த்தான் தான். அவனிடம் காசு கொடுக்க நினைத்தவன் ஆதியிடம் ஏதோ சரியில்லை என்று உணர்ந்து பிறகு கொடுத்துக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான். ஆனால் இதை பற்றி நிர்மல் லட்சுமியுடன் பேசுவான் என்று சரவணன் கனவிலும் நினைக்கவில்லை. நானே அவனுக்கு பணத்தை கொடுக்கிறேன், எவ்வளவு மொத்தம் என்று தன் போனை எடுத்து கேட்டாள் தாரிகா. நீ எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்? என்ன மாதிரியான ஆளு அவன்? உனக்கு என்ன பிரச்சனை தாரிகா? அவன மாதிரி மோசமான ஒருத்தனுக்காக நீ ஏன் இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ற என்று எரிச்சலுடன் கேட்டான் நிர்மல்.
தாரிகா ஏன் அவனுக்காக இவ்வளவு செய்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. சரவணனை விட தாம் 10,000 மடங்கு மேல் என்று நினைத்தான். என்னதான் தாரிகா தன்னை அசிங்கப்படுத்தினாலும் இதற்கு மேல் சரவணனுக்காக அவள் பரிந்து கொண்டு வருவதை அவனால் ஏற்க முடியவில்லை. ஆண்டி, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரவணா இங்க இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன் என்று கூறி எழுந்த நிர்மல், வேந்தன் ஃபேமிலிக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது சரியா உங்களுக்கு தெரியலனா என்னால இதுக்கு மேல இந்த ஃபேமிலியை நம்ப முடியும் என்று கூறினான். பரவாயில்ல, நீ எங்களை நம்பணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா உன் ஒப்பீனியன் எங்களுக்கு தேவையில்ல என்று தாரிகா சுள்ளென்று கூறிட, நீ கவலைப்படாதப்பா, இதை நல்லபடியா பாத்துக்கிறோம் என்றார் லட்சுமி. சரவணன் பக்கம் திரும்பியவர், எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம் சரவணா. ஆனா ஒன்னே ஒன்னு கேக்குறேன், நிர்மல் சொன்னது எல்லாமே உண்மையா என்று சீற்றத்துடன் கேட்டார் லட்சுமி. நாதி கிட்ட இருந்து கடன் வாங்கினது என்னமோ உண்மைதான். ஆனா லட்சுமிக்கு அதற்கு மேல் கேட்கும் பொறுமை இல்லை. பிளீஸ் சரவணா, இப்பவே என் வீட்டை விட்டு வெளியே போ என்று கோபத்தில் கூறினார். அதில் வெற்றி புன்னகை சிந்தினான் நிர்மல். பரவாயில்ல ஆண்டி, நீங்க நல்ல முடிவெடுத்திருக்கீங்க, வெளியே போடா என்று கத்தினான் நிர்மல். உடனே வெளியே போக எத்தனைக்கும் சரவணனை தடுத்த தாரிகா, அத சொல்ல நீ யாரு நிர்மல்? இது என்னோட வீடு, உன்னோட வீடு இல்ல. இந்த இடத்துல இருந்து வெளியே போக வேண்டியது நீதான் என்று கூறினாள். நான் உன் நல்லதுக்காகத்தான் பண்றேன் தாரிகா, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது என்று கேட்டான் நிர்மல். தாரிகாவிற்கு கோபம் தலைக்கு ஏற கதவை காட்டி, முதல்ல அங்கிருந்து வெளியே போ, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. சின்ன வயசுல இருந்து எப்ப பாரு என் பின்னாலேயே சுத்திட்டு இருக்க, எனக்கு எரிச்சலா இருக்கு. நான் தான் உன்னை கண்டுக்கலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் பின்னாலேயே சுத்துற? நான் போற ஸ்கூல் காலேஜ்னு எல்லா இடத்துலயும் இருக்க, எல்லா இடத்துலயும் நான் உன் கேர்ள் ஃபிரெண்ட்னு சொல்லி வச்சிருக்க. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. பல தடவை உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். 2 ஃபேமிலியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னாலதான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன் இல்ல என்று அவனை கடுமையாய் முறைத்தவள், என்கிட்ட கேட்டில்ல அப்படி என்ன சரவணன் கிட்ட இருக்குன்னு? சரவணா என்னோட லவ்வர், என் மனசுல அவன் தான் இருக்கான். உங்க கண்ணுக்கு வேணும்னா அவன் தப்பானவனா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. அதே போல உன்னை விட அவன் 1000 மடங்கு பெட்டர் என்று மனதில் உள்ளதை கத்திவிட்டு சரவணனின் கையை பிடித்துக் கொண்டு வெளியேறிட நினைத்தாள். மீண்டும் சரவணனை இங்கு அழைத்து அவனை அசிங்கப்படுத்தி விட்டோமே என்று வருந்தினாள். தாரிகா வெளியேறிட பார்க்க அவள் கன்னத்திலே பளார் என்று அறைந்திருந்தாள் லட்சுமி. அறை வாங்கியவள் திகைத்து போய் அவரை பார்த்தாள். தன் அம்மாவா தன்னை அறைந்தது என்று நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் தாரிகா. சரவணனுமே அதிர்ந்து விட்டான். நிர்மல் கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்டான். தாராவின் கண்களில் இருந்து லேசாய் கண்ணீர் வழிந்தது. நிர்மல் கிட்ட நீ எப்படி அப்படி பேசலாம்? உனக்காக நல்லது தானே அவன் பண்றான். அதுவும் இல்லாம அவன் நம்ம கெஸ்ட். தாரிகா, உனக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு யோசிச்சே நடக்க மாட்டியா என்று பொறுமை இழந்து கேட்டார் லட்சுமி. தாரிகா உதடை கடித்துக் கொண்டு அழுகையை கட்டுப்படுத்த முயற்சித்தாள். ஆண்டி, நீங்க தாரிகா மேல தப்பு சொல்லாதீங்க. அவ ரொம்ப நல்லவ. இந்த மாதிரி குப்பை மேல அவ இறக்கப்பட்டுட்டா. ஆனா இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே தாரிகாவ நான் பாத்துக்கிறேன். என்னதான் அவளுக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல. இனிமே இவன மாதிரி ஆள் தாரிகா பக்கத்துல வராம நான் பாத்துக்கிறேன் என்று சரவணனை பார்த்து வெற்றி புன்னகையுடன் கூறினார் நிர்மல். இதை கேட்டு மகிழ்ச்சியில் சம்மதமாய் தலையசைத்தாள் லட்சுமி. சரவணனுக்கு அவனை பற்றி விளக்க நிர்மல் வாய்ப்பே கொடுக்கவில்லை. இதில் லட்சுமி வேறு அவன் கூற வருவதை கேட்க தயாராக இல்லை. ஆண்டி, உங்களால அவனை ஹர்ட் பண்ற மாதிரி பேச முடியலன்னா விடுங்க, நானே அவனை இங்க இருந்து வெளியே அனுப்புறேன் என்று கூறிய நிர்மல், தாரிகா முதல்ல மேல போ, கூடிய சீக்கிரமே உனக்கு சரவணா யாருன்னு தெரியும் என்று கட்டளையிட்டான். நிர்மலின் தந்தைதான் குப்தா குரூப்ஸை நடத்தி கொண்டிருக்கிறார். சமூக வலைத்தளம் எல்லாம் அவர்கள் கண்ட்ரோலில். அவன் நினைத்தால் சரவணனை பற்றிய தகவல்களை 1 மணி நேரத்தில் கண்டுபிடித்து விடலாம். தாரிகா கண்ணீரை துடைத்துக் கொண்டு அழுத்தமாய் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். சரவணனை பழிவாங்கதான் இப்படியெல்லாம் செய்கிறான் என்று அவளுக்கு நன்றாய் தெரியும். ஒழுங்கு மரியாதையா வெளியே போ சரவணா. இங்க இன்னும் வேந்தன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வரப்போறாங்க. இங்கேயே இருந்தா உனக்கு தான் அசிங்கம் என்று கூறினார் நிர்மல். அவனே இதுவரை வேந்தன் குடும்பத்தில் நிறைய பேரை பார்த்தது இல்லை. சரவணன் மட்டும் எப்படி பார்க்கலாம் என்ற கடுப்பு அவனுக்கு. ஓ, இங்க இருந்து போக உன்கிட்ட காசு இல்லையா? இரு, நான் உனக்கு டாக்ஸிக்கு காசு தரேன். சீக்கிரம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. நீ இங்க இருந்தா ஆன்டிக்கு தான் அசிங்கம் என்றான் நிர்மல். அவன் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரவணன் அங்கிருந்து நகரவில்லை. தன்னால் தான் தாரிகா அழுகிறாள் என்று வருத்தத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். உனக்கு வெக்கமே இல்லையாடா? உனக்கு இங்க இருந்து போக விருப்பம் இல்லைன்னா
செக்யூரிட்டிய கூப்பிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே துரத்த சொல்றேன் என்று கூறி நிர்மல் செக்யூரிட்டி அழைக்க பார்க்க வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. நிர்மல் கத்தியது போர்ட்டிகோ வரை கேட்டது. காரில் இருந்து இறங்கியவள், அவனை அப்படி ட்ரீட் பண்ண உனக்கு எந்த உரிமையும் இல்ல என்று கூறினாள் நிகாரிகா. அவள் கூற்றில் திகைத்தான் நிர்மல். அவளை புரியாமல் லட்சுமி பார்க்க, நீங்க அவங்கிட்ட சாரி கேளுங்கம்மா என்று நிகா அழுத்தமாய் கூற மற்ற மூவரும் பெரிதாய் அதிர்ந்தனர். அத்தியாயம் 37. புதிய பகை. நிகாரிகா வீட்டிற்கு வந்த நேரத்தில் மற்ற விருந்தாளிகளும் அங்கு வந்தனர். நிகா அதிகமாய் வீட்டிற்கு வந்திட மாட்டாள். அத்திப்பூத்தார் போல் வந்தவள் தன்னையே மன்னிப்பு கேட்க சொல்கிறாளே என்று முறைத்தார் லட்சுமி. நிகா, நீயும் தாரிகாவும் போய் மற்ற கெஸ்ட் எல்லாரையும் வெல்கம் பண்ணுங்க என்று அழுத்தமாய் கூறினார் லட்சுமி. ஆனால் அவரை விட அழுத்தமாய் அதிக இடத்தில் நின்றிருந்தாள் நிகாரிகா. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூட கேட்காம இருக்கிறதா, ஒழுங்கா போ என்று கடிந்து கொண்டார் லட்சுமி. அவர் சொல்லுவதை கவனிக்காமல் யோசனையிலே மூழ்கியிருந்தாள் நிகா. சரவணனையே ஊடுருவும் பார்வை பார்த்தாள். நம்ப முடியாமல் அவனை பார்த்தாலும் உள்ளுக்குள் மனதில் இருப்பதை கேட்கலாமா வேண்டாமா என்று தயக்கம் இருந்தது. நிர்மல் மட்டும் இல்லாமல் தாரிகாவும் நிகாவை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். நிகாவை அனைவரும் மிகவும் போற்றுவர். அவள் மீது மரியாதை அதிகம். அவளா சரவணனிற்காக பரிந்து பேசுவது என்று பார்த்து கொண்டிருந்தனர். அது நீதானே என்று சரவணனை பார்த்து சந்தேகமாய் கேட்டாள் நிகா. அரசு என்டர்பிரைஸில் இருந்த பொழுது சரவணனின் குரலை கேட்டாள்தான். ஆனால் இவன்தான் அவனா என்று அவளால் நம்ப முடியவில்லை. நிகாரிகா இதை பற்றி விசாரித்த பொழுது அவளுக்கு பெரிதாய் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஆனால் சரவணன் ஏதோ செய்திருக்கிறான் என்று மட்டும் அவள் புரிந்து கொண்டாள். அலசி ஆராய்ந்ததில் அவளை காப்பாற்றியது சரவணன்தான் என்று முக்கால்வாசி உறுதிப்படுத்திக் கொண்டாள். வெளியிருக்கிற கார் உன்னோடதா என்று சரவணன் தான் என்று உறுதிப்படுத்திக் கொள்ள கேட்டாள் நிகா. சரவணன் அவன் GTRல் தான் வந்திருக்கிறான். தாரிகா வெளியே சென்று பார்த்தவள் திகைப்புடன் நின்றாள். காரை கண்ட நிர்மலும் வாயடித்து நின்றான். அவனுக்கு தெரியுமே அது லிமிடெட் எடிஷன் கார் என்று. அவனிடம் எப்படி இந்த கார் என்றே யோசித்தான். உண்மையை சொல்லு சரவணா என்று அவனின் கையை பிடித்து இழுத்தாள் தாரிகா. அவன் பணக்காரனாக இருந்தால் அவளுக்கு கவலை இல்லை. அவள் எண்ணம் எல்லாம் மற்றவர்கள் சொல்வது போல் அவன் முட்டாளாகவும் ஒன்றிற்கும் உதவாதவனாகவும் இல்லாமல் இருந்தால் அவளின் காதலுக்கு வேந்தன் குடும்பம் தடையாக இருக்காது என்று நினைத்தாள். சரவணனிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இப்போ என்ன பண்றது? உண்மையை சொல்லிடலாமா? ஆனா இன்னும் அப்பா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கூட வரலையே. அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வந்தாதான் நான் என்ன பத்தி வெளியே சொல்லணும்னு ரத்னம் சொல்லிருக்காரு என்று பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்தான் சரவணா. பல வருடமாய் பிசினஸ் செய்து கொண்டிருக்கும் நிகாவின் கணிப்பு ஒரு பொழுதும் தவறியதில்லை. அம்மா, நீங்க சரவணனை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எழில் புத்தி இல்லாம அன்னைக்கு நம்மள மிரட்டினா. அதுக்கு அரசு ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட். சரவணா மட்டும் இல்லனா அன்னைக்கு என்ன நானே இழந்திருப்பேன். அதுவும் இல்லாம வேந்தன் பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆகியிருக்கும். இதோ நம்ம தாரிகா சூசைட் பண்ணியிருப்பா என்று உண்மையை உடைத்தாள் நிகா. இதை கேட்ட லட்சுமி பெரிதாய் அதிர்ந்தார். தன் மகளையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றியது சரவணன் தான் என்று தெரிந்ததும் சொல்ல முடியாத உணர்வோடு அவனை பார்த்தாள் லட்சுமி. அவசரப்பட்டு அவனை வெளியே அனுப்ப நினைத்து விட்டோமே என்று நினைத்த லட்சுமி, பிளீஸ் உள்ளவாப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அவசரப்பட்டு பேசிட்டேன், மனசுல வச்சுக்காத. நான் போய் இன்னும் டிஷ் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, வந்து உட்காரு என்று கூறி வேகமாய் உள்ளே சென்றாள். தாரிகா திகைப்புடன் சரவணனை பார்த்து கொண்டிருக்க அவன் திருதிருவென முழித்தான். பக்கென்று சிரித்த தாரிகா, வா வந்து உட்கார் என்று கூறினாள். அவளிடம் அப்படி சரவணனிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டாள். அவளுக்கு பதில் தெரியாது. ஆனால் அவன் மீது இருந்த ஈர்ப்பு அவளுள் இன்னும் அதிகமானது. நிகாரிகாவிற்கும் தாரிகா சரவணன் டேட் செய்வது சந்தோஷத்தை கொடுத்தது. நான் போய் மத்தவங்களை வெல்கம் பண்ணிட்டு இருக்கேன், நீ இங்கே இருங்க என்று கூறி நிகா நகர அப்பொழுதுதான் நிர்மலை கவனித்தாள். மூப்பு புடைக்க சரவணனை கொலை செய்யும் ஆத்திரத்தோடு முறைத்துக் கொண்டிருந்தான். கோபத்தில் அவன் முகமே சிவந்து விட்டது. நிர்மல் அவன் வாழ்வில் இவ்வளவு அசிங்கப்பட்டது இல்லை. அவன் சரவணனை பற்றி விசாரித்தவரை அவன் ஏழை என்பதே அவனுக்கு கிடைத்த செய்தி. இவன்கிட்ட எப்படி இந்த கார் வந்துச்சு? இத எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று தீவிரமாய் யோசித்த நிர்மல், இது அந்த ஏஞ்சல் ஹஸ் ஃபாலன் ப்ரோக்ராம் காராச்சே என்று யோசித்தான். அவனுக்கு இது எப்படி தெரியும் என்றாள். அவர்களின் குப்தா குரூப்ஸையும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு இன்வெஸ்டர்.
இதில் மர்மமான ஒரு பணக்கார இன்வெஸ்டர் தான் இந்த நிகழ்ச்சிக்கு அந்த காரை வழங்கியிருக்கிறார். ஆரம்பத்தில் நிர்மலுக்கும் அதில் கலந்து கொள்ள ஆர்வம் இருந்தது. ஆனால் அவன் கிராஜுவேட் ஆகும்படி இருப்பதனால் அவனை ஃபேமிலி பிசினஸை பார்க்க கூறிவிட்டார்கள் அவனின் பெற்றோர்கள். ஆனால் இப்பொழுது சரவணன் அந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனாக இருப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவனை பார்த்து கொண்டிருந்த நிகா, நிர்மல் நீயும் வந்து உட்காரு, அதுவும் இல்லாம இதுல உன் தப்பு இல்ல என்று கூறினாள். அவளுக்கு நிர்மலை பிடிக்காது என்றாலும் இரு குடும்பத்திற்கும் இடையே இருக்கும் நல்ல உணர்வு கெடக்கூடாது என்று அமைதியாய் இருப்பாள். குப்தா குரூப்ஸுக்கும் அரசு என்டர்பிரைஸுக்கும் பெரிய அளவில் வித்தியாசமில்லை. குப்தா குடும்பத்தினரிடம் அதிகார பலம் அதிகமாயிருப்பதனால் வேந்தன் குடும்பத்தினர்கள் அவர்களுடன் சுமூகமாக பழகிக் கொண்டிருக்கின்றனர். நிர்மலால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆத்திரம் தலைக்கு ஏறியது. தனது திட்டம் எல்லாம் தவிடுபிடி ஆகியதில் ஆத்திரத்தில் அங்கு இருந்த டேபிளை வேகமாய் விசிறி அடிக்க அதிலிருந்த உணவுகள் எல்லாம் தரையில் சிதறியது. நிர்மல், உனக்கு என்ன பைத்தியமா? என்ன காரியம் பண்ண என்று இத்தனை நேரம் லட்சுமி கஷ்டப்பட்டு செய்த உணவுகளை சிதறி இருப்பதை பார்த்து கோபத்துடன் கேட்டாள் தாரிகா. தாரிகா தமக்கு இல்லை என நிலை வந்த பிறகு இனி நிதானமாய் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் கண்ணிற்கு மொத்த வேந்தன் குடும்பமும் மொத்தமும் குப்பை போல் தெரிந்தது. தாரிகா வேந்தன், என் பொறுமை நீ ரொம்ப சோதிச்சுட்ட என்று சீற்றமாய் சீறியவன், இந்த வேந்தன் குடும்பத்துக்கு புத்தி சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கும் குப்தா ஃபேமிலிக்கும் இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கட்டாச்சு. இனிமே நீங்க எங்களோட எனிமீஸ். என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க என்று ஆக்ரோஷத்தில் கத்திய நிர்மல் கதவு அருகே சென்று அங்கிருந்து பிளவர் வாஷை தூக்கி எறிந்தவன் சரவணனை முறைத்து, இந்த சந்தோஷம் எல்லாம் நீ அனுபவிக்க உனக்கு வெறும் 1/2 மணி நேரம் நான் கொடுக்கறேன். அதுவரை அனுபவிச்சுக்கோ. அதுக்கப்புறம் இது எதுவுமே உனக்கு இருக்காது. அப்புறம் வேந்தன் ஃபேமிலி, போன தடவை நீங்க நடுத்தெருவுக்கு போகாம தப்பிச்சிட்டீங்க. ஆனா இந்த முறை அது கண்டிப்பா நடக்கும். நிகா, நீ ரொம்ப பெரிய ஆளுல பாக்குற, நீ எப்படி வேந்தன் ஃபேமிலிய காப்பாத்துறன் என்று கோபத்தில் கூறியவன் சீற்றத்தோடு அங்கிருந்து கிளம்பினான். இதனை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு லேசாய நெஞ்சம் பதறியது. குப்தா குடும்பத்தினருடன் மோதினால் அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போகிடவர் என்று அனைவருக்கும் தெரியும். குப்தா குடும்பம் வெறும் அவர்களுக்கு நண்பர்கள் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி வேந்தன் தொழில் உலகில் அவர்களே முழு பலம். அவர்களின் உறவு நீடிக்க வேண்டும் என்பதனால்தான் தாரிகாவிற்கும் நிர்மலுக்கும் நிச்சயம் செய்தனர். ஆனால் இப்பொழுது அவை எல்லாம் முடிந்து விட்டதே. அவர்களின் மிகப்பெரிய எதிரியாய் வந்து நிற்கிறார்கள். நிர்மல் வெளியேறியதும் உள்ளே வந்த நிகாவின் அங்கிள், நிகா, எப்படி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாம்? குப்தா ஃபேமிலி பத்தி உனக்கு தெரியும் இல்ல? போன மாசம் தான் குப்தா ஃபேமிலி நம்ம கூட 50 கோடி மதிப்புள்ள கான்ட்ராக்ட சைன் பண்ணாங்க. நமக்கும் நம்ம எம்ப்ளாயிஸுக்கும் குப்தா குரூப்ஸ் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சு பாத்தியா? இத போய் இவ்வளவு பெருசாக்கிட்ட என்று கேட்டார். அவர் கூறுவதில் நியாயம் இருந்தாலும் லேசாய் சிரித்த நிகா, ஆனா அங்கிள், வேந்தன் குரூப்ஸ் இன்னும் பெருசா எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா இந்த மாதிரியான கஷ்டத்தை தாண்டி தானே வரணும். அரசு ஃபேமிலி நமக்கு பிரச்சனை பண்ணப்போ ஏன் குப்தா ஃபேமிலி இன்வால்வ் ஆகலன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே போல நிர்மலுக்கு தாரிகாவை அவ்வளோ பிடிச்சிருந்தோம், ஏன் கல்யாணத்தை பத்தி பேசலன்னு உங்களுக்கு தெரியுமா? வேந்தன் ஃபேமிலி கிட்ட முன்னாடி இருந்த பவர் இப்போ இல்லை, அதனாலதான் அவங்க ஹெல்ப் பண்ணல. நம்ம திரும்ப நம்ம இடத்த ப்ரூவ் பண்ணணும்னா குப்தா ஃபேமிலியை சமாளிச்சு தான் ஆகணும் என்று அழுத்தமாய் கூறிட சரவணன் முதற்கொண்டு அனைவரும் அவளை ஆச்சரியமாய் பார்த்தனர். உண்மையிலே நிகா ஒரு சிங்கப்பெண் தான். இதை கேட்டு லேசாய் புன்னகைத்தவர், உன்ன ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்காத நிகா. குப்தா ஃபேமிலி எதிர்க்க முடியும்னு நினைக்கிறியா என்று கேட்டார் அங்கிள். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, போய் நிர்மலை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா என்று கோபமாய் கூறினார். சாரி அங்கிள், இப்போ வேந்தன் குரூப்ஸுக்கு நான் தான் CEO என்று சீற்றத்துடன் கூறிய நிகா சரவணனையே அழுத்தமாய் பார்த்தாள். அத்தியாயம் 38. சரவணாவின் GTR. நிகாவின் அங்கிள் கோபமாய் கத்திட, அங்கிள், இப்ப வேந்தன் கம்பெனிக்கு நான் தான் CEO என்று கூறினாள் நிகா. சரி, அப்போ நீ எப்படி குப்தா குரூப்ஸ் கூட சண்டை போட போறேன்னு சொல்லு என்று கோபத்தில் கேட்டார் அங்கிள். நிகா அமைதியா சரவணனையே பார்த்தாள். என்ன நிகா, விளையாடுறியா? இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறியா? நிர்மல் சொன்ன மாதிரி இவன் ஒரு வேஸ்ட். இவன் கிட்ட இருக்கிற பணம் கார் எல்லாம் மத்தவங்க கொடுத்ததா இருக்கும். இப்போ நிர்மல் அவன் கோபப்படுத்தினதுக்கு அனுபவிக்க போறான் என்று அவர் கூறிட நிகா திகைத்தாள். அவளின் அங்கிள் கோபத்தில் பேசினாலும் கட்டுக்கதையை கூறுபவர் இல்லை என்று அவளுக்கு தெரியும். சாட்சி இல்லாமல் எதையும் பேசிட மாட்டார். என்ன சொல்றீங்க என்று கேள்வியாய் கேட்டாள் நிகா. அதற்கு தலையை இடவலமாக அசைத்தவர் பெருமூச்சோடு, நிகா, தாரிகா,
நீங்க 2 பேரும் வேந்தன் குடும்பத்தோட வாரிசு. உங்களுக்காகவே நிறைய பேர் தப்பான எண்ணத்தோட நெருங்குவாங்க. வெளியே இருக்கிற காரை பத்தி தெரியும்ல என்று நிதானமாய் அவர் கேட்க இருவரும் மெதுவாய் தலையசைத்தனர். இத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் என்று கூறிய அங்கிள் யுவன் அவரது போனை எடுத்தார். அவரை போன்ற பல திறமையான பிசினஸ் மேன்கள் ஒன்றாயிருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பை அவர்களிடம் காட்டினார். இது ஏஞ்சல் ஹஸ் ஃபாலன் டிவி புரோகிராம் தானே என்று கேட்டாள் நிகா. ஆமா நிகா, உன்னோட ப்ரொஃபஷன் கரியர் ஹெல்த் சயின்ஸ், அதனால உனக்கு இத பத்தி முழுசா தெரியாம இருக்கலாம். இதுல நிறைய ஆக்டர்ஸ் எடுப்பாங்க. இதுல முக்கியமானவங்க யார் தெரியுமா என்று யுவன் கேட்க ஸ்பான்சர்ஸ் என்று கூறினாள் நிகா. இது போன நிகழ்ச்சிகளுக்கு எந்த அளவு அதிகமா முதலீடு செய்கிறாங்களோ அதை விட 10 மடங்கு லாபம் கிட்டும். இதுல ஸ்பான்சர் செஞ்சவரே அதுல கலந்துகிட்டா நிச்சயம் பெரிய லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நான் நிறைய பாத்திருக்கேன் அங்கிள். நீங்களும் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா என்று கேட்டாள் நிகா. ஆமா, நானும் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். குப்தா குரூப்ஸ் ஹெல்ப் பண்ணதுனால நானும் இதுல 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணேன் என்றார் இவன். அவருக்கு ஒன்னும் அது சிறிய தொகை இல்லை. ஆனால் அதிலிருந்து அவரால் பெரிய லாபத்தை பெற முடியும். இதில் குப்தா குரூப்ஸ் 5 கோடி அதில் இன்வெஸ்ட் செய்திருக்கிறார்கள். குப்தா குடும்பம் நினைத்தால் இதைவிட நிறைய இன்வெஸ்ட் செய்திருக்க முடியும். ஆனால் மற்றவர்களும் இதில் இன்வெஸ்ட் செய்து லாபம் பார்த்துக் கொள்ளட்டும் என்று விட்டனர். இத நான் இப்ப எதுக்கு சொல்றேன்னா என்று கூறிய இவன் ஒரு போட்டோவை எடுத்து நிகாவிடம் காட்டினார். அதை பார்த்தவள் வாயடித்து நின்றாள். அது சரவணன் கொண்டு வந்திருக்கும் GTR. என்ன அங்கிள் இது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு என்று திகைப்பில் கேட்டாள் நிகா. நீ நினைக்கிறது சரிதான் நிகா. சரவணா யூஸ் பண்ற GTR டிவி புரோகிராம்ல யூஸ் பண்றது. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா என்று அமைதியாய் கேட்டார் யுவன். நிகாவின் கற்பூர புத்தி பட்டென்று புரிந்து கொண்டது. சரவணன் ஏஞ்சல் ஹஸ் ஃபாலன் நிகழ்ச்சியில் ஒரு விருந்தாளியாக இருந்திருந்தால் புரொடக்ஷன் டீமிலிருந்து உதவி பெற்று அரசு குடும்பத்தை ஒரு வழி செய்திருக்க முடியும். நிகா பலவாறாக ஆராய்ந்ததில் சரவணன் ஏழை என்றே அவளுக்கு தகவல் கிடைத்தது. இந்த ஒரு காரணத்தினால்தான் நிகா சரவணன் தான் அரசு குடும்பத்திற்கு நஷ்டத்தை விளைவித்தான் என்று அவள் சொல்லாமல் இருந்தாள். அரசு குடும்பத்தை சமாளிக்க அவனுக்கு எங்கே இருந்து பணம் கிடைத்து இருக்கும் என்பது அவளின் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாம் அவளுக்கு புரிந்ததே. அனைத்து புள்ளிகளும் மிக சரியாய் சேர்ந்தது போல் உணர்ந்தாள் நிகா. அப்படியென்றால் நிர்மல் சொன்னது போல் சரவணன் அனைத்தையும் இழந்து விடுவான். குப்தா குரூப்ஸ் அவர்கள் அதிகமாய் முதலீடு செய்து இருப்பதனால் சரவணனை அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேற்றி விடுவார்கள். சரவணன் செலிபிரிட்டி இல்லை என்பதால் அவர்களுக்கு மிகவும் கடினமாய் இருக்காது. இந்த நிகழ்ச்சி குறிப்பிட்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து அதனை செலவழிப்பதன் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சியை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால் இதற்கு மிகப்பெரிய செலிபிரிட்டி தேவையில்லை. சரவணன் அனைத்தையும் இழந்து விடுவான் என்று யுவன் கூறியதை கேட்டு மீதம் உள்ளவர்கள் பேச்சற்று நின்றனர். சரவணனால் தாம் ஏமாற்றப்பட்டது போல் உணர்ந்தனர். யுவன் மட்டும் இல்லை என்றால் நிகாவையும் தாரிகாவையும் சரவணன் ஏமாற்றியிருப்பான் என்று நினைத்தனர். நிகா, உனக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன். சரவணா ரொம்ப ஸ்மார்ட். அதான் ப்ரொடக்ஷன் டீம் அவன் பணத்தை மொத்தமா எடுத்துக்கிறதுக்கு முன்ன வேந்தன் குடும்பத்தோட ஒட்டிக்க நினைச்சிருக்கான். தாரிகா கூட இருந்தா அவனும் பணக்காரனா வாழலாம்னு பிளான் பண்ணிருப்பான். இது சரவணா இந்த புரோகிராம்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ் என்று நிகாவிடம் காட்டியவர், இப்போ முடிவு பண்ணு, நிர்மல் கூட சமாதானமா போறது பெட்டரா இல்லையான்னு என்றார். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்கள் எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் ஸ்பான்சர்ஸ் தேர்வு செய்வார்கள்தான். அதில் சரவணனின் புகைப்படமும் இருந்தது. நடப்பது எல்லாம் சரவணனிற்கு எதிராய் இருந்தது. ஆனால் சரவணா அந்த நிகழ்ச்சியில் சேருவதற்கு முன்னே வேந்தன் குடும்பத்திற்கு உதவி செய்திருக்கானே. நிகா நீண்ட நேரம் சரவணனை பார்த்தவள், சரவணா, அந்த GTR உன்னோடுதா என்று கேட்டாள். ஆமா என்று உறுதியாய் கூறினான் சரவணா. அதில் தலையசைத்த நிகா தாரிகாவை தனது பின்னே நிற்க வைத்து, அப்போ அந்த காரோட விலை என்னன்னு சொல்லு சரவணா என்று கேட்டாள். சரவணா அமைதியாயிருந்தான். அவனுக்கு தான் பதில் தெரியாதே. ரத்தினம் அதனை அவனுக்கு கொடுக்கும் பொழுது அதனின் விலையை பற்றி கேட்க மறந்துவிட்டான். அதைவிட அவனுக்கு கார்களை பற்றி தெரிந்து கொள்ளதான் அவன் ஏன் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போகிறான்? தாரிகா முதற்கொண்டு அங்கு இருந்தவர்கள் எல்லாம் சரவணனின் பதிலுக்காக காத்திருந்தனர். அவனின் இந்த பதிலே அவனுடைய உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துவிடும். சரவணனாலும் குத்து மதிப்பாய் ஒரு விலையை கூட யோசிக்க முடியவில்லை. நிச்சயம் கோடி கணக்கில் இருக்கும் என்று மட்டுமே தெரியும். ஆனால் அதனின் மதிப்பு தெரியவில்லை. அது எனக்கு தெரியாது என்று தடுமாறினான் சரவணா. இதை கேட்ட அனைவரும் நம்ப முடியாமல் அவனை பார்த்தனர். நிகாதான் இதில் பெரும் அதிர்ச்சியில் இருந்தாள்.
அவளுடைய கணக்கு முதல் முறை தவறாய் இருந்திருக்கிறது. அவனின் சொந்த காரின் விலையே அவனுக்கு தெரியவில்லை. இந்த காரை பற்றி தெரிந்தவர்களுக்கு இதில் வெறும் 50 மாடல்கள் மட்டுமே இருக்கிறது. அதுவும் GTRின் 50வது ஆண்டை கொண்டாடும் விதத்தில் அதனை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர் என்று தெரியும். இந்த கார் 2 கோடிக்கு மேல் மதிப்புள்ளது. தன்னுடைய கார் என்று கூறிய சரவணா அதனின் விலை அவனுக்கே தெரியவில்லையே என்று நினைத்தாள் நிகா. உண்மை வெளியே வந்துருச்சு என்று பெருமூச்சுடன் கூறிய யுவன் குப்தா, குப்தா குரூப்ஸும் இதுல ஒரு இன்வெஸ்டர். அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். நிஹா, நீ சின்ன வயசு பொண்ணு. நம்ம கம்பெனிய நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிற. ஆனா நம்மளை விட பணத்திலையும் அதிகாரத்திலையும் மேல இருக்கிறவங்க கிட்ட நம்ம அடங்கிதான் போகணும். இப்ப தாரிகாவையும் கூட கூட்டிட்டு போய் நிர்மல் கூட ஏற்பட்ட பிரச்சனையை சால்வ் பண்ணு. நான் மத்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட குரூப்ல இப்பவே சரவணன் வச்சிருக்கிற எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்க சொல்றேன். குப்தா குரூப்ஸ் தான் நம்மளையும் இதுல இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ப்ராஃபிட் பார்க்க சொன்னாங்க. அதனால நாம இதை இப்படியே விடக்கூடாது என்று கூறினார் யுவன். ஆனாலும் நிகாவிற்கு இதில் சம்மதமில்லை. குப்தா குரூப்ஸ் வேந்தன் கம்பெனி அடக்கி வைப்பதனால் அவர்களால் மேலும் முன்னேற முடியாமல் இருக்கிறது. அவர்களிடம் போய் இறங்கி பேச வேண்டுமா என்று யோசித்தாள். அவளின் தயக்கத்தை பார்த்த யுவன், இன்னும் ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்க நிஹா? போ, நம்ம குடும்பத்துக்கு இதான் நல்லது. அதான் உன்னை போய் பேச சொல்றேன் என்று கூறியவர் குரூப்பில் மற்ற இன்வெஸ்டர்களிடம் சரவணனை அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றும்படியாக செய்தி அனுப்பினார். அவரை பொறுத்தவரை செய்தி அனுப்பினால் சரவணனை வெளியேற்றிவிடலாம் என்பது அவரின் எண்ணம். அவர் செய்தி அனுப்பியதும் யுவனின் கைகள் அப்படியே உறைந்தது. பயங்கரமாய் பதட்டம் அடைந்தார் யுவன். அவருக்கு வேர்த்து கொட்ட அனைவரும் பதறினர். அங்கிள், உங்களுக்கு என்ன ஆச்சு என்று பதட்டத்தில் கேட்டாள் நிகா. இதுவரை யுவனை இப்படி ஒரு நிலையில் பார்த்தது இல்லை. அனைத்தையும் பொறுமையாகவும் பக்குவமாகவும் கையாளும் யுவன் ஏன் இப்படி நடுங்குகிறார் என்று யாருக்கும் புரியவில்லை. யுவன் வாயே திறக்கவில்லை. அவரின் கண்கள் அந்த குரூப்பையே பார்த்து கொண்டிருந்தது. நிகா நடப்பது ஒன்றும் புரியாமல் யுவனையும் போனையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அப்படி அதில் என்ன இருக்கிறது என்று யோசனை உடனே எட்டி பார்த்தவள், கரண் குப்தா ஹாஸ் பீன் ரிமூவ்ட் ஃப்ரம் குரூப் சாட் என்று இருக்க அவளுமே திகைத்தாள். நிர்மலின் தந்தைதான் கரண் குப்தா. நான் தான் சொன்னேன்ல, அந்த கார் என்னோடதுன்னு என்று அமைதியான குரலில் கூறினான் சரவணா. அத்தியாயம் 39. சஸ்பீஷியஸ் இன்வெஸ்டர். வேந்தன் விழாவில் பெருத்த அமைதி நிலவியது. யுவனுக்கு அதிர்ச்சியிலிருந்து மீள சிறிது நேரம் பிடித்தது. கரண் தான் அவரின் லீடர். அவருக்கு இதில் இன்வெஸ்ட் செய்ய வாய்ப்பு கொடுத்ததே அவர்தான். வேந்தன் குடும்பத்தை மொத்தமாய் பிளாக் செய்து அவர்களின் வருமானத்தை மொத்தமாய் முடக்கக்கூடிய சக்தி இருக்கும் கரணி குரூப் சாட்டிலிருந்து நீக்கப்பட்டாரா? இது எப்படி சாத்தியம் என்று திகைப்பில் இருந்தார் யுவன். ஏஞ்சல் ஹாஸ் ஃபாலன் நிகழ்ச்சியின் அனைத்து இன்வெஸ்டர்களும் பெரும் அதிர்ச்சியில் நடப்பது புரியாமல் பார்த்து கொண்டிருந்தனர். யாருக்கும் பேச தைரியம் இல்லை. யுவன் அதிர்ச்சியோடு சரவணனை பார்த்தார். தனது கை கடிகாரத்தை பார்க்க நிர்மல் சென்று சரியாக அரை மணி நேரம் ஆகியிருந்தது. அரை மணி நேரத்தில் சரவணனிடம் இருக்கும் அனைத்தையும் மொத்தமாய் இழக்க நேரிடும் என்று நிர்மல் கூறியிருக்க, ஆனால் சரவணனுக்கு எதுவும் ஆகாமல் அப்படியே இருப்பதை ஆச்சரியமாக பார்த்தார். உண்மையிலே அது அவன் கார்தானா என்று யோசித்தார். என்ன நடக்குது என்று ஆச்சரியமாய் கேட்டாள் நிகா. கரண் குரூப்பில் இருந்து நீக்கப்பட்டால் அடுத்து யுவன் தான். ஏனென்றால் கரண் உதவினால்தான் யுவன் அதில் இன்வெஸ்ட் செய்தார். யுவன் வேர்த்து விறுவிறுக்க போனையே பார்த்து கொண்டிருந்தார். கடவுளே, பிளீஸ் இந்த குரூப் சாட்ல இருந்து ரிமூவ் பண்ணக்கூடாது மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் யுவன். இதிலிருந்து கிடைக்கும் லாபத்தை இழக்க அவருக்கு மனம் இல்லை. பதற்றத்துடனே 5 நிமிடம் போனை பார்த்து கொண்டிருந்தார். 5 நிமிடம் ஆகியும் தாம் இன்னும் நீக்கப்படவில்லை என்று தெரிந்ததும் தான் சற்று நிம்மதி அடைந்தார் யுவன். நல்ல வேலை, பணத்தை இழக்கல என்று நிம்மதி மூச்சு விட்டார். அடுத்த நொடியே தாரிகாவின் போன் சினுங்கியது. நிர்மல் தான் அழைத்திருக்கிறான். போனை முறைத்த தாரிகா அதனை எடுக்கவில்லை. ஆனாலும் யுவன் அவளின் போனை வாங்கி காலை ஏற்று ஸ்பீக்கரில் போட்டவர், என்னாச்சு நிர்மல் என்று நிதானமாய் கேட்டார். 2 குடும்பமும் பிரிவடைய போகிறது என்று தெரிந்தாலும் பொறுமையாக கேட்டார் யுவன். ஆனால் அழைப்பில் இருந்தது நிர்மல் இல்லையே, கரண் தான் இருந்தார். யுவன் என்று பல்லை கடித்த கரண், உனக்கும் உன் வேந்தன் குடும்பத்துக்கும் எவ்வளவு திமிர் இருக்கணும் என்று ஆத்திரத்தில் கத்தினார். யுவனிடம் இருந்து எந்த ஒரு விளக்கத்தையும் கேட்கும் நிலையில் அவர் இல்லை என்று அவர் குரலே தெரிந்தது. யுவன் பயத்தில் நடுங்கினார். அவர்களின் முடிவு காலம் அவர் கண்முன்னே தெரிந்தது. கரண், இந்த பிரச்சனை நான் என்னன்னு பாக்குறேன், கவலைப்படாத. குப்தா குரூப்ஸுக்கு வேந்தன் ஃபேமிலி ரொம்ப கடமைப்பட்டிருக்கு, நாங்க பாத்துக்கிறோம் என்று சமன் செய்ய பார்த்தார் யுவன். உன் விளக்கம் ஒன்னும் தேவையில்லை
என்று காட்டு கத்தலாய் கத்தினார் கரண். சாதாரண வேலைக்கார நீ, உனக்கு எதை எப்படி பண்ணணும்னே தெரியாது, இத நீ சரி பண்றேன்னு சொல்றியா என்று எள்ளலாக கூறினார் கரண். ஆனா இது சின்ன விஷயம் தானே என்று இழுத்தார் யுவன். தாரிகாவின் அப்பா இங்கு இல்லாததினால் மொத்த பொறுப்பும் யுவன் தோளில் விழுந்தது. என்ன என்ன சொன்ன நீ என்று நக்கலாய் கேட்ட கரண் பல்லை கடித்துக் கொண்டு, இது உனக்கு சின்ன விஷயமா? வேந்தன் ஃபேமிலி மாதிரி என் குப்தா ஃபேமிலி கேவலமானதுன்னு நினைச்சியா? எங்க ரெputation எனக்கு ரொம்ப முக்கியம். உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏஞ்சல் ஹாஸ் ஃபாலன்ல நீ இன்வெஸ்ட் பண்ணது உனக்கு கிடைக்கும்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத என்று கூறிட சத்தமாய் சிரித்தான் நிர்மல். பல வருடங்களாய் குப்தா குரூப்ஸ் வேந்தன் என்டர்பிரைஸை ஒழித்து கட்டவே நினைத்தது. ஆனாலும் நிர்மல் ரகசியமாய் தாரிகா பின்னே சுற்றி வந்தான். ஆனால் அவளே இல்லாத பொழுது இனி எதற்கு வேந்தன் குடும்பம் என்ற நிலைக்கு வந்துவிட்டான். வேந்தன் குடும்பத்தினர்கள் நடுத்தெருவுக்கு வருவதை பார்க்க ஆவலாய் காத்திருந்தான். தாரிகாவின் இறஞ்சும் விழிகளை சந்திக்க துடித்தான். பழிவாங்கும் எண்ணத்தில் மூழ்கியிருந்தான் நிர்மல். போனில் கேட்ட அவனின் சிரிப்பு சத்தம் வேந்தன் வில்லாவில் எதிரொலித்தது. அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. குப்தா குரூப்ஸ்க்கு ஈடு அவர்கள் இல்லையே. இவர்கள் பேச்சை வைத்தே குப்தா குரூப்ஸ் அவர்களுடன் கோஆபரேஷனில் இருக்கும் பாதிக்கும் மேல் இருக்கும் ப்ராஜெக்ட்ஸை கேன்சல் செய்ய போகிறார்கள் என்று கணித்தனர். கரனை சமாதானம் செய்ய யுவனுக்கு வழி தெரியவில்லை. இதில் சரவணன் வேறு போன் அருகில் வந்து, உனக்கு என்ன பைத்தியமா? தேவையில்லாம சிரிக்கிற? உன் அப்பாவை குரூப் சாட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க என்று கூறிட நிர்மல் அதிர்ந்தான். தன்னிடமே எப்படி இவ்வளவு திமிராக அவன் பேசலாம் என்று கொதித்த நிர்மல், யாரு முட்டாள்னு இன்னைக்கு உனக்கு காட்டுறேன்டா. நான் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு உனக்கு காட்டுறேன் என்று சீரியவன் தன் தந்தை பக்கம் திரும்பி, அப்பா நம்ம வேலையை ஆரம்பிப்போம், குப்தா குரூப்ஸோட பவர் என்னன்னு காட்டுவோம் என்று கூறினான். கரனும் அதற்கு தயாராக இருந்தார். இதற்காகவே இத்தனை நாள் அவர் காத்துக் கொண்டிருந்தது போல் உணர்ந்தாள் நிகா. இதனை ஒரு சாக்காக பயன்படுத்திக் கொண்டு தங்களை அழிக்க நினைக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டாள். இவள் இதுவரை சந்தித்த பிரச்சனையை விட இது மிகவும் கடினமாயிருந்தது. மனதில் பதட்டம் பரவியது. தன்னிச்சையாக சரவணனை திரும்பி பார்த்தாள். இவனால இப்படி பண்ண முடியுமா? நம்பலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். மறுபக்கம் நிர்மல் கூறியதை கேட்டு தனது போனை எடுத்தார் கரண். ஒரே ஒரு காலில் ஒட்டுமொத்தமாய் வேந்தன் குடும்பத்தையே அவரால் அழிக்க முடியும். அதுதான் அவரின் செல்வாக்கு. போனை எடுத்து பார்த்தவர் பேச்சற்று போனார். மிகப்பெரிய அதிர்ச்சியாயிருந்தது அவருக்கு. நேற்று வரை கரனால் ஏஞ்சல் ஹாஸ் ஃபாலன் நிகழ்ச்சியின் நிகழ்ச்சி நிரல் பற்றிய தகவல்களை பார்க்க முடிந்தது. இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் படி அந்த நிகழ்ச்சியின் லாபம் நினைத்து பார்க்க முடியாத அளவு இருக்கும். ஆனால் அது முக்கியமில்லை. அதைவிட முக்கியம், அந்த நிகழ்ச்சியின் புரொடக்ஷன் டீமுக்கு பின்னால் மிக முக்கியமான மர்மமான இன்வெஸ்டர் ஒருவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவருடன் கரனை ஒப்பிட்டால் அவர் எல்லாம் எம்மாத்திரம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கரனுக்கு இந்த நிகழ்ச்சியின் இன்வெஸ்ட் செய்து லாபம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இல்லை. ஆனால் அந்த மர்மமாக இருக்கும் இன்வெஸ்டருடன் பழக வேண்டும் என்பதே அவரின் குறிக்கோள். ஒரு நாள் முன்பு இரவு அந்த இன்வெஸ்டர் வீட்டிற்கே சென்று அவரை விருந்திற்காக அழைத்தார். கரண் அந்த இன்வெஸ்டர் முன்னே தாம் சுயநலவாதி இல்லை என்று காட்டிக்கொள்ளவே யுவனை அதில் இன்வெஸ்ட் செய்ய வைத்தார். ஆனால் இப்பொழுது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவரை குரூப் சாட்டிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். அப்பா, நாம அதுல 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். நாமளும் அதுல பெரிய இன்வெஸ்டர் தான். சோ அந்த சரவணன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் நம்மளால எடுத்துக்க முடியும்னு காட்டுங்க என்று திமிராக கூறினான் நிர்மல். ஆனால் கரணின் முகம் மிகவும் வாட்டமாயிருந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த மர்ம இன்வெஸ்டரின் கான்டாக்ட் அவருக்கு கிடைத்தது. உடனே அவருக்கு செய்தி அனுப்பிட மெசேஜ் போகவில்லை. பிளாக் செய்து இருப்பது தெரிய, என்ன நடக்குதுங்க என்று கத்தினார் கரண். என்கிட்ட இருந்து எல்லாமே எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க, ஏன் லேட் பண்றீங்க? குப்தா குரூப்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்னு நான் பார்க்க நினைக்கிறேன் என்று தோரணையாய் கூறினான் சரவணா. அவர்களின் 5 கோடி அவனுக்கு மிக சிறிதாய் தெரிந்தது. தாரிகா தன் தாயை ரத்தம் கொடுப்பதிலிருந்து தடுத்ததினால் அவளின் குடும்பத்தை காக்க உண்மையை வெளிப்படுத்த துணிந்தான். தன் தந்தை போனை பார்த்த நிர்மல் அதிர்ந்தான். நேற்று தன் தந்தை நடுத்தர வயதுடைய பில்லியனர் ஒருவரை சந்தித்தது அவனுக்கு தெரியும். சரவணனையே நிகாவும் தாரிகாவும் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். சரவணனின் கடுமையான முகத்திலே அவன்தான் கரனை குரூப்பிலிருந்து நீக்கியிருக்கிறான் என்று அப்பட்டமாய் தெரிந்தது. அங்கிள், உண்மையான பணக்காரவங்க கார் வாங்குறப்போ அதோட விலைய பார்க்க மாட்டாங்க. நம்மள மாதிரியானவங்க தான் அதை பாப்போம் என்று நிகா கூற வேகமாய் தலையசைத்தார் யுவன். சாதாரண யூனிவர்சிட்டி மாணவனால் எப்படி இது சாத்தியம்
என்று ஆச்சரியமாய் அவனை பார்த்தார். அரை மணி நேரத்துல ஏதோ கிழிக்கிறேன்னு சொன்ன, ஒண்ணுமே கிழிக்கல என்று நக்கலாய் கேட்டான் சரவணா. ரொம்ப திமிர்ல ஆடாதடா. நாங்க ரொம்ப நாளா வேந்தன் ஃபேமிலிய கவுக்க பிளான் பண்றோம். இன்னைக்கு அவங்க தரமட்டமாக போறாங்க என்று சீற்றத்துடன் கூறினார் நிர்மல். ஆனா வேந்தன் ஃபேமிலி நெருங்கணும்னா நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணுமே என்று கூறிய சரவணா அவனின் போனை எடுத்து, உண்மையான பணக்காரன் எப்படி இருப்பான்னு நான் உனக்கு காட்டுறேன் என்று கூறி ரத்தினத்திற்கு அழைத்தவன், இந்த குப்தா குரூப்ஸ் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, என்ன பண்ணலாம் என்று விளையாட்டாய் கேட்க, நீங்க கவலையே படாதீங்க மிஸ்டர் சரவணா, நாங்க அந்த வேலையில தான் இருக்கோம். சரவணன் பேசியதை கேட்ட நிர்மல் சத்தமாய் சிரித்து, ஏய், உன் மனசுல ஹீரோன்னு நினைப்பா? குப்தா குரூப்ஸ் பின்னாடி எவ்வளவு பெரிய கார்ப்பரேஷன் இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா என்று கூறி மேலும் சிரித்தான் நிர்மல்.